Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வந்துட்டோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பள்ளியில் நடக்கக்கூடிய மாணவர் கம்பர் கழகம் இதுக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் நம்மளுடைய சேவாலயா சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் நம் விழாவினை நம்மளுடைய துவக்க பாடலுடன் துவங்குவோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூர் செய்த போதினும், துச்சமாக எண்ணி நம்மை தூர் செய்த போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதினும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதினும், இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டும் போதினும், நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டும் போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், தெக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே, உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்னு சொல்லும் போது திருப்பி எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொல்லலாமா? வணக்கம் சார்லாம் வேணும். வணக்கம் இன்னொரு வாட்டி சத்தமாக வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மாணவர் கம்பர் கழகம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்
நம்மளுடைய சேவாலயா மகாகவி பாரதியார் மேல்நிலைப்பள்ளி இணைந்து கல்வி வாயில்தோறும் கன்னித்தமிழ் தொடர் நிகழ்ச்சியினுடைய 17வது நிகழ்ச்சியை நம்ம பள்ளியில் நடத்துகிறோம். இதுக்கு முன்னாடி 16 இலக்கிய கூட்டங்களில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அமைப்பினுடைய இது எத்தனையாவது நிகழ்ச்சினா 127வது நிகழ்ச்சி. இந்த ஆண்டில் 127வது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்வீட்டில் தனிச்சுவையான ஒரு இனிப்பு வகைன்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஒரு வணிகம் செய்யக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸை சார்ந்தவர்கள், வணிகம் என்பது ஒரு புறமாக இருந்தாலும் இலக்கியத்தை தான் மூல ஆதாரமாக வைத்து இலக்கிய வளர்ச்சியை தொடர்ந்து தொண்டாக ஆற்றி வருகிற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கும் அதனுடைய உரிமையாளர் திரு கலைமாமணி முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கைத்தட்டலோடு அவருக்கு நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும். மாணவர் கம்பர் கழகம் என்கிற எங்களுடைய இலக்கிய அமைப்பு, எங்களுடைய புரவலர் வைதாராமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். என்ஆர் வெங்கடேஸ்வரன் மற்றும் ஒரு புரவலர் இன்னும் சில நொடிகளில் வந்துடுவாங்க. இணை செயலாளர் ரேகாமணி இருக்கிறாங்க. ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களுடைய செயலாளர் திருமதி பத்மா மோகன் இன்றைக்கு வர இயலலை. மாணவர் கம்பர் கழகம் மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களால் இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இலக்கிய அமைப்பு. இளைஞர்கள்ட்ட கம்பனை கொண்டு போய் சேர்க்கணும், அதுவும் எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கணும். ஏன் கம்பனை கொண்டு சேர்க்கணும், ஏன் இலக்கியத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு எதுன்னு கேட்டால் இலக்கியம் படிப்பதும் இலக்கியம் கேட்பதும் மட்டும்தான். அதனால் இலக்கியத்தை படிச்சிட்டோம்னா, ஆன்மீகத்தை பிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்கிற காலத்தில் நன்னெறின்றது இயல்பாகவே நமக்கு அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட மாணவர் கம்பர் கழகம் தொடர்ந்து மாணவர்களை வளர்ப்பதை மட்டுமே, அதுவும் அறிவுத்துறையில் சிறந்து விளங்குகிறவர்களாக மாணவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு கம்பன் புகழை பாடி கன்னித்தமிழ் வளர்க்கிற பணியை 10 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அதில் 11வது ஆண்டில் இந்த ஆண்டு அடியெடுத்து வைத்து ஏராளமான மாணவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேவாலயா மகாகவி பாரதியார் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நாங்கள் மாணவர் கம்பர் கழகம் ஆண்டுதோறும் நடத்துகிற திறனறி போட்டிகளில் பங்கேற்ற மாணவ பிள்ளைகள் பல பேர் இருக்கிறீங்க. இப்போ அதில் மாணவர் கம்பர் கழகம் கல்வி வாயில்தோறும் கன்னித்தமிழ்னு பள்ளி கல்லூரிகள் சென்று உங்களை தேடி வந்து நிகழ்ச்சி நடத்தணும், உங்களை தேடி வந்து இலக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளாக நாங்கள் தேடி பயணம் பண்ணுறோம். அதில் நம்மளுடைய 17வது நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே மாணவர் கம்பர் கழகம் எப்பவுமே மாணவர்களுக்காக மாணவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்புன்னு நான் சொன்னேன். அதனால் தொடக்கத்திலேயே இருந்தே மாணவர்களுக்கு தான் நாங்கள் பிரதிநிதித்துவம் தருவோம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் முற்றோதல் அப்படின்னா கம்பராமாயணத்தில் இருக்கிற பாடல்களை முற்றோதல் பண்ணுற, அதுவும் பாலகாண்டத்தில் நகரப்படத்தில் 1 முதல் 5 பாடல், 6 முதல் 10 பாடல்னு 1ஆவதுலேருந்து 35வது பாடல் வரைக்கும் தொடர்ந்து 5 பாடல்களாக நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ உங்களுக்காக முற்றோதல் பண்ண போகிறாங்க. லாவண்யா முதல்ல வராங்க. நல்ல பலமான கரவொலியோடு லாவண்யாவை வரவேற்கலாம். லாவண்யா இப்போ 1 முதல் 5வது பாடலை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். வணக்கம். கம்பராமாயணம் பாலகண்டத்தின் நகரப்படலம். பாடல் 1 முதல் 5 வரை. பாடல் 1. அயோத்தியின் பெருமை. செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பையில் எவ்வுலகத்தோர் யாவரும் தம் செய்தி ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். பாடல் 2. அயோத்தியை வியத்தல். நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறைநெடுமங்கலனானோ இலகு பூன்முலை மேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகற்கு இனிய மலர் கொல்லோ மாயோன் மார்பின் நல்மணிகள் வைத்த பொன் பெட்டியோ வானோர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையிலோ யாது என உரைப்பாம். பாடல் 3.
பருதியும் மதியும் உலாவரர் காரணம். உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவருக்கு ஒரு தனி கொழுனனும் மலர் மேல் கமைப்பெரும் செல்வ கடவுளும் உவமை கண்டிலா நகர் அது காண்பான் அமைப்பெரும் காதல் அது பிடித்து உந்த அந்தரம் சந்திர ஆதித்தர் இமைப்பு இளர் திரிவர் இது அலால் அதனுக்கு இயல்பலாம் ஏது வேறு உள்ளதோ. பாடல் 4. அயோத்தி அமராவதியினும் அழகையினும் விஞ்சியது. அயல் முகக்குளிசத்து அமரர் கோன் நகரும் அழகையும் என்றவை அயனார் பயில் உறவு உற்றப்படி பெரும் பான்மை பெரு திருநகர் படைப்பான் மயன் முதல் தெய்வ தச்சரும் தத்தம் மனத்தொழில் நானிரர் மறந்தார் புயல் தொடுக்குடுமை நெடுநிலை மாடத்து இந்நகர் புகழுமாறு எவனோ. பாடல் 5. அயோத்தியே புண்ணிய பூமியும் போக பூமியும் எனல். புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே மண் இடையாவர் ராகவன் அன்றி மாதம் அறந்தொடு வளர்த்தார் என்னும் குணத்தின் அவன் இனிது இருந்து இவ்வேழ் உலகி ஆளிடம் என்றால் ஒன்னுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவிடம் உண்டு என உரைத்தல். நன்றி. லாவண்யாவை தொடர்ந்து பிரியதர்ஷினி, 8ஆம் வகுப்பு பிரியதர்ஷினி. வாங்கம்மா. பிரியதர்ஷினிக்கு மாற்றா நர்மதா இப்போ படலத்தில் இருக்கிற பாலகாண்டத்தின் நகர படலத்தில் 6வது பாடலிலிருந்து தொடர்கிறார். வணக்கம். வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டத்தின் நகர படலம் 6 முதல் 10 வரை. அயோத்தியை ஒக்கும் நகரம் அமரர் நாட்டிலும் இல்லை எனல். தங்கு பேரருளும் தர்மமும் துணையார் தம் பகைப்புலன்கள் 5 அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடம் ஆன. செங்கன்மால் பிறந்து ஆண்டு அருங்காலம் திருவின் வீற்று இருந்தனன் என்றால் அங்கன்மா ஞாலத்து அந்நகரோக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ. பாடல் 7. இந்நகரில் எல்லாம் பொருளும் உள்ளன எனல். அரசு எல்லாம் அவன அணியலாம் அவன அரும் பெறல் மணியலாம் அவன புரசை மால்காலிரும் புறவியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன விரசுவார் முனிவர் விண்ணவரியக்கர் விஞ்சையர் முதலினுர் எவரும் உரை செய்வார் ஆனர். ஆனபோது அதனுக்கு உவமைத்தான் அரிது அரோ உளதோ. பாடல் 7. மதிலின் உயர்ச்சி 4 வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவர் உயர்ந்தன பனிதோய் மால்வரை குலத்து யாவையும் இல்லை ஆதலால் உவமை மற்று இல்லை. நூல் வரை தொடர்ந்து பயத்தொடும் பழகி நுணங்கிய நூவலரும் உணர்வே போல் வகைத்து அல்லால் உயர்வினோடு உயர்ந்தது என்னெல்லாம் பொன்மதில் நிலையே. பாடல் 9. மதிலுக்கு பெருமையால் ஒப்பன இவை எனல். மேவரும் உணர்வு முடிவு இளமையினால் வேதமும் ஒக்கும் விண்புகழால் தேவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால் காவலில் கலையூர் கனியை ஒக்கும் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவையும் ஒக்கும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும். பாடல் 10. மதிலின் உயர்ச்சி பஞ்சி வான்மதியை ஊட்டியது அணைய படருகிர் பங்கைய செங்கால் வஞ்சிப்போல் மருங்குல் குறும்பை போல் கொங்கை வாங்கு வெய் வைத்த மென் பனைத்தோல் சொலார் பயிலும் அயோத்தி மாநகரின் அழகு உடைத்து அன்று என அறிவான் இன்றி வான் ஓங்கி இமையவர் உலகம் காணியை எழுந்தது ஒத்துள்ளதே. நன்றி. நர்மதாவை தொடர்ந்து மதுமிதா. வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டத்தின் நகரப்படலம் பாடல் 11 முதல் பாடல் 15 வரை. பாடல் 11. மதில் சூரிய குலத்தரசர்களே ஒத்துள்ளது எனல். கோளிடை உலக மலத்தலின் பகைனர் முடித்தலை கோடலின் மனுவின் நூல் நெறி நடக்கும் செவ்வையின் யாருக்கும் நோக்கு அரும் காவலின் வலியின் வேலோடு வாழ்வில் பயிற்சியின் வெய்ய சூழ்ச்சியின் வெளர்க்கு அருவலத்தின் சால்வு உடை உயர்வின் சக்கரம் நடத்தும் தன்மையின் தலைவர் ஒத்து உளதே. பாடல் 12. மதிர்பொறிகளும் அவற்றின் ஆற்றலும் சினத்து அலி கொலைவாள் சிலைமழு தண்டு சக்கரம் தோமர முழக்கை கணத்து இடை உருமின் வெறுவரும் கவன்கல் என்றிவை கணிப்பில கொதுகின் இனத்தையும் உவனத்தீரையையும் இயங்கும் காலையும் இதமல நினைவார் மனத்தையும் எரியும் பொறிவுளை என்றால் மற்றி இனி உணர்த்துவது எவனோ. பாடல் 13. நகருக்கு அணையாக மதில் அமைந்தமை பூணினும் புகழே அமையும் என்று இணைய பொற்பில் நின்று உயிர்நனி புறக்கும் யானர் என் திசைக்கும் இருளறை இமைக்கும்
ரவித்தன் குலம் முதல் நிருப சேனையும் கடந்து திசையையும் கடந்து திகரியும் செந்தனிக்கோளும் ஆணையும் காக்கும் ஆயினும் நகருக்கு அணியனை ஏற்றியது அன்றோ. பாடல் 14. அகழியை பற்றி அறிவிப்போம் எனல். அன்ன மாமதிலுக்கு ஆழி மால்வரையை அலைக்கடல் சூழ்ந்தன அகழி. பொன்விலை மகளிர் மனம் என கீழ்போய் புன்கவி என தெளிவு இன்றி கண்ணியர் அல்குல் தரம் என யாருக்கும் படிவு அரும் காப்பினது ஆகி நன்னெறி விளக்கும் பொறியென எரியும் கராத்தது நவிலலுற்றது நாம். பாடல் 15. மேகம் மகளை கடலாக மயங்கிற்று எனல். ஏகுகின்ற தம் கணங்கேல் ஆடும் எல்லை காண்கிலா நாகம் ஒன்று அகன் கிடங்கை நாம வேலையாம் எனா மேகம் மொண்டு கொண்டு எழுந்து விண் தொடர்ந்த குன்றம் என்று ஆகம் நொந்து நின்று தாரையம் மதிர்கண் வீசுமே. நன்றி. சுகன்யா வாமா. வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டத்தின் நகரப்படலம். பாடல் 16 முதல் 20 வரை. பாடல் 16. அகழில் உள்ள தாமரை காட்டின் தோற்றம் அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்தனில் கந்தம் நாறு பங்கயத்த காண மானா மாதரார் முந்துவாள் முகங்களுக்கு உடைந்து போன மொயம்பியலாம் வந்து போர் மலைக்க மாமதில் வளைத்த மானுமே. பாடல் 17. அகழியில் முதலைகள் முழுகி எழும்புதல் சூழ்ந்த நாஞ்சில் சூழ்ந்த ஆரை சுற்றும் முற்று பாரெலாம் போழ்ந்த மா கிடங்கு இடைக்கிடந்து பொங்கு இடங்கர் மா தாழ்ந்த வங்க வாரியில் தடுப்ப ஒனா மதத்தினால் ஆழ்ந்த யானை மீது எழுந்து அழுந்துகின்ற போலுமே. பாடல் 18. முதலைகள் ஒன்றோடொன்று பொறுதல் ஈரும்பாலின் வால் விதிர்த்து எயிற்று இளம்பிறை குளம் பேரமின்னி வாய் விரித்து எரிந்த கண் பிறங்கு தீச்சோர ஒன்றை ஒன்று முன்தொடர்ந்து சீரு இடங்கர் மா போரில் வந்து சீறுகின்ற போரரக்கர் போலுமே. பாடல் 19. அகழி அரசர் சேனை ஒக்கும் எனல் ஆளும் அன்னம் வெண்கொடை குளங்களா அருங்கரா கோலெலாம் உலாவுகின்ற குன்றம் அன்ன யானையா தாழ் உலாவு வெம்கத துரங்கமும் தரங்கம்மா வாழும் வேலும் மீனமாக மன்னர் சேனை மானுமே. பாடல் 20. அகழியின் கரையமைப்பு விளிம்பு தெற்றி முற்றுவித்து வெள்ளி கட்டி உள் உரப்பளிங்கு பொன்தளத்து அகட்டு அடுத்து உரப்படுத்தலின் தள்ளிந்த கல் தளத்தோடு அச்சலத்தினை தனித்து உரத்தெளிந்து உணர்த்துகிற்றும் என்றல் தேவராலும் ஆவாதே. நன்றி. தேஜஸ்ரீ வாமா. வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டத்தின் நகரப்படலம். பாடல் 21 முதல் 25. பாடல் 21. அகழியும் காவற்காடும் அண்ணனில் அகன் கிடங்கு சூழ்கிடந்த ஆழியை துண்ணி வேறு சூழ்கிடந்த தூங்கு வீங்கு இருள் பிழம்பு என்னலாம் இரும்பு சூழ்கிடந்த சோலை எண்ணில் அப்பொன்னின் மாமதிற்கு உடுத்த நில ஆடை போலுமே. பாடல் 22. கோபுர வாயிலின் சிறப்பு எல்லை நின்ற வென்றி யானை என்ன நின்ற முன்னம்மாள் ஒல்லை உம்ப நாடு அளந்த தாளின் மீது உயர்ந்தவாள் மல்ல நாளம் யாவும் நீதி மாறூரா வழக்கினால் நல்ல ஆறு சொல்லும் வேதம் 4 மன்னவாயிலே. பாடல் 23. கோபுர அமைப்பும் சிற்ப சிறப்பும் தாயில் பொன் தளத்தின் நல் தவத்தினோர்கள் தங்கு தால் பூ உயிர்த்த கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணிந்திடா ஓவிய புறாவின் மாடு இருக்க ஊடு பேடையே. பாடல் 24. கல் அடித்து அடுக்கி வாய் பளிங்கு அறிந்து கட்டி மீது எல்லிட பசும்பொன் வைத்து இலங்கு பல் மணிக்குளம் வில்லிட குயிற்றி வால் விரிக்கும் வெள்ளி மாமரம் புல்லிட கிடத்தி பச்சிரத்த கால் பொருத்தியே. பாடல் 25. மரகதத்து இலங்கு போதிகை தளத்து வச்சிரெம் புரை தபுத்து அடுக்கி மீது பொன் குயிற்றி மின்குலாம் நிறைமணி குலத்தின் ஆளினில் வகுத்த ஒளிமேல் விரவு கைத்தளத்தின் உய்த்த மேதகத்தின் மீது அரோ. நன்றி. தொடர்ந்து ஹரிணி, நிறைவா சாருலதா தயாராங்க. வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டத்தின் நகரப்படலம். பாடல் 26 முதல் 30 வரை. பாடல் 26. பொழிற்கும் நிலைத்தளம் சமைத்தது என்ன நூல் உழுற குவித்தமைத்த உம்போர் சொம்பென் வேய்ந்து மீச்சுள் சுடர் சிரத்து நல்மணி தசும்பு தோன்றலார் வாழ்நில கொழுந்தை மௌலி சூட்டி அன்னவே மாளிகைகளின் அமைதி. பாடல் 27. திங்களும் கருதி என வெண்மை தீற்றிய சங்கவெண் சுதை உடை தவள மாளிகை வெங்கருங்கால் புறமேக்கு நோக்கிய பொங்கு இரும்பால் கடல் தரங்கம் போலுமே.
பாடல் 28. புள்ளியம் புறவீரை பொருந்தும் மாளிகை தள்ளரும் தமணிய தகடு வேய்ந்தன எல்லரும் கதிரவன் இளம்வெயில் குழாம் வெள்ளியம் கிரிமிசை விரிந்த போலுமே. பாடல் 29. வைர நல்கால் மிசை மரகத துலாம் செய்ரர போதிகை கிடத்தி சித்திரம் உயிர் பெற குயிற்றிய உம்பர் நாட்டவர் அயிருற இமைப்பன அளவில் கோடியே. பாடல் 30. சந்திர காந்தத்தின் தலத்த சந்தன பந்திசை தூணின் மேல் பவள போதிகை செந்தனி மணித்துலாம் செறிந்த தின்சுவ இந்திர நீலத்த எண்ணில் கோடியே. நன்றி. நகர் படலத்தின் நிறைவு பாடலை முற்றோதல் வருகிறார் சாருலதா. வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டத்தின் நகரப்படலம். பாடல் 31 முதல் 35 வரை. பாடல் 31. பாடக காலடி பதுமத்து ஒப்பன சேரரை தழியின செய்ய வாழின நாடக தொழிலின நடுவு துய்யன ஆடக தோற்ற தளவு இல்லாதன. பாடல் 32. மாளிகைகள் தேவ விமானம் போல திகழ்தல் புக்கவர் கண்ணிமை பொருந்தும் ஊராது ஒளி தொக்குவுடன் தயங்கி விண்ணவரின் தோன்றலால் திக்குவுற நினைப்பில் செல்லும் தெய்வ விடு ஒக்க நெஞ்சமைப்பன உம்ப நாட்டினும. பாடல் 33. மாளிகையில் வாழ்வாய் இயல்பும் மணிகளும் அணிழே மகளிரும் அலங்கல் வீரரும் தனிவன அறம் நெறி தனிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் வனைந்த அழுது பனி பிரிது என்றன பாங்கும் இல்லையே. பாடல் 34. மாளிகை சிறப்பு வானுர நிமிர்ந்தன வரம்பியில் செல்வத்த தானுர புகழன தயங்கு சோதிய ஊனமில் அறம் நெறி உற்ற எனில கோண்டிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன. பாடல் 35. மாளிகைகள் மலர்களை ஒத்திருத்தல் அருவியில் தாழ்ந்து முத்து அழகு தாமத்த விரிமுகில் குளம் என கொடி வீராயின பருமணி குவையென பசும்பொன் கோடிய பொறுமையில் கனத்தன மலையும் போன்றன. நன்றி. இப்போ அவர்களை கவர்ந்த கதாபாத்திரம் குறித்து பேச வருகிறார்கள் காவியா. அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். தாரகை நீந்தும் நீலக்கடல் தலைக்கு மேலே ஆடி உடல் தண்ணீரை சுமந்த கருமேகத்தை கண்டே கருகிய பயிரெல்லாம் தலை துளிர்கும் என்றே வானவில்லாய் வானம் சிரிக்க பல உயிர்களை உருவாக்கி பூமி சிறக்க கம்ப ராமாயணத்தை உருவாக்கிய கம்பருக்கு என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்ப ராமாயணத்தில் என்னை கவர்ந்த கதாபாத்திரம் குகன். வாருங்கள் நாம் குகனை பற்றி வியக்கலாம். ஆழம் காண முடியாத கங்கையில் ஆழம் கண்ட குகனுக்கும் ராமர் மீது இருந்த பக்தியின் அன்பில் அவர் என்னென்ன செய்தார் என்பதை பார்க்கலாம். வாருங்கள். ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் கங்கை கரையில் வசித்து வந்திருந்தனர். ராமரை சுற்றி முனிவர்கள் தவம் இருந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கும் இடத்தில் லட்சுமணன் காவலாக நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த இடத்தில் குகன் அங்கே வந்தான். அவன் வந்தவுடன் நான் ராமரை பார்க்க வேண்டும் என்று கூறினான். அப்பொழுது லட்சுமணன் நான் ராமரை பார்ப்பதற்காக உள்ளே அழைத்து செல்கிறேன் வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு சென்றான். அப்பொழுது குகன் ராமரை பார்த்து நான் உங்களை தரிசிப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று அவரும் கூறினார். அதை கேட்ட ராமர் இங்கு உட்காரு என்று கூறிய போதே நான் உட்கார மாட்டேன், உங்கள் முன்ன எனக்கு உட்காரக்கூடாது என்று அவரும் கூறினார். நான் உங்களுக்காக தேனை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றும் அவரும் கூறினார். அவர் தேனை கொண்டு வருவதற்கான காரணம் யாருக்காவது தெரியுமா? சரி, நானே சொல்கிறேன். தேன்கள் எங்கே இருந்து எடுக்கப்படுகிறது? நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது என்னவென்றால் மரங்களில் தான் தேனீக்கள் கூடு கட்டுகின்றன என்பதுதான். ஆனால் சிலருக்கு மட்டுமே தெரியும் உயரமான மலைகளிலும் தேனீக்கள் கூடு கட்டுகின்றன என்பதனால். ஆனால் ராமருக்கு ஏன் தேன்கள் பிடிக்கின்றன? ஏனெனில் ராமருக்கு தேன் ஏன் பிடிக்கிறது என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த தேனீக்கள் சுத்தமான தேனை சேகரிப்பதனால் அந்த தேனீக்கள் கெடாமல் அவ்வாறே இருக்கும். அதனால் தான் ராமருக்கு தேன் என்றால் மிகவும் பிடிக்கும். தெய்வ தம்பதிகளான ராமருக்கும் சீதைக்கும் காவலாக நின்றான் குகன். இரவு பகலும் நின்றான் குகன். அவர்கள் இருவரை மட்டுமல்லாமல் லட்சுமணையும் காவல் காத்தார் குகன். அதன் பிறகு ராமரிடம் குகன் நானும் வனவாசகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரும் கூறினார். வேண்டாம் வேண்டாம், இது மட்டும் நீ கற்றுக்கொண்டால் போதும், வனவாசகம் வேண்டாம் என்று அவரும் கூறினார். ஆனால் குகன் விடுவதில்லை. நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனும் அடம் பிடித்தான். சரி என்று ராமரும் ஒன்று சொன்னார். பரதன் அவன் நாட்டை எவ்வாறு காக்கிறானோ அதைவிட நீ நம் நாட்டை காக்க வேண்டும் என்று அவரும் கூறினார். நான் 14 ஆண்டுகள் கழித்து வருவேன், அப்போது நம் நாடு எவ்வாறு இருக்கிறது என்று நானும் பார்ப்பேன் என்று சொன்னார்
ராமர். தசரதனுக்கு 4 பிள்ளைகள். ஆனால் குகனை சேற்றிலும் அவருக்கு 5 பிள்ளைகளாக மாறியது. ராமருக்கு குகன் தம்பியாகவும், தன் தம்பியான லட்சுமணுக்கும் குகன் தம்பியாகவும், தன் மனைவியான சீதைக்கும் அவர் நல்ல தோழனாகவும் இருப்பதாலும் குகனுக்கு பிடித்தது. ராமரின் குடும்பத்தில் ஒன்றாவது அவர் சேர்ந்தார். குகன் ஒரு நாள் கங்கை கரையில் இருக்கும்போது பரதன் தன் படைகளுடன் அக்கரையில் யானை படைகளுடன் இருப்பதை கண்டான். அப்போது குகன் நினைத்தான், இந்த துஷ்டன் ராமரை காட்டிற்கு தான் அனுப்பினான். ஆனால் இந்த காட்டில் கூட அவரை நிம்மதியாக வாழ விட மாட்டான் போல் இருக்கிறது. என் உதவி இல்லாமல் இந்த கங்கையை அவனால் கடக்க முடியாது என்று அவரும் நினைத்தார். இவனோட படைகளான யானை படைகளை பார்த்து நான் அஞ்ச மாட்டேன் என்று அவரும் நினைத்தார். அப்பொழுது ராமருக்கு கூட பெருமாள் என்ற பட்டம் சூட்டப்படவில்லை. ராமாயணத்தில் 2 பேருக்கு மட்டுமே பெருமாள் என்ற பட்டம் சூட்டப்பட்டுள்ளது. முதல் ஒருவன் இளைய பெருமாள் இலக்குவன், இரண்டாவது குகன் பெருமாள் குகன். நாம் ஒரு நிமிடத்துக்கும் விடுவோம் மூச்சு. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் எனது பேச்சு என்று கூறி என் சிற்றுரையை முற்றுரையாக்குகின்றேன். காவியாவுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கிருத்திகா வருகிறார். அவரை கவர்ந்த கதாபாத்திரம் எதுவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு கிருத்திகா வாங்கம்மா. அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் மா கிருத்திகா. நான் 6ஆம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன். கம்பராமாயணத்தில் என்னை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் பரதன். பரதனை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பரதன் கோசலை பார்த்து, தாயே, ராமபிரானை என்று எனக்கு வேறு தெய்வமில்லை. அத்தெய்வம் காடு போனதற்கு நான் உடன்பட்டேன் என்றால் இன்ன பாவங்கள் செய்தவர்கள் போகும் நரகத்திற்கு நான் போகிறேன் என்று புலம்பி சபதங்கள் செய்கிறார். பரதனின் இந்த வாக்குகள் மனித குலத்திற்கு அரணாக அமைய வேண்டியவை. தீயை மூட்டி பரதன் உயிர் துறக்க தீர்மானித்த அவ்வேளையில் ராமரின் தாயான கோசலாதேவி வந்து பரதனை தடுத்தார். என்ன செய்கிறாய் என் மகனே என்று கேட்டு மேலும் சொல்ல தொடங்குகின்றார் கோசலை. 14 ஆண்டுகள் கடுந்தவம் பூண்டே ராமர் வருகை எதிர்பார்த்தே உயிரையும் துறக்க தீர்மானித்த பரதனை தடுத்த கோசலாதேவி, பரதா, தசரதர் வரம் கொடுத்ததும் ராமன் காடு சென்றதும் விதியின் விளையாட்டல்லவா? என் மகனான நீயும் என்னை விட்டு போகலாமா? நீ இறந்தால் மக்களும் தேவர்களும் மற்ற ஜீவராசிகளும் வாழுமா? கோடிக்கணக்கான ராமர்கள் கிடைத்தாலும் பரதா உனக்கு ஈடாகுமா என்றார் கோசலை. ராமரை பெற்ற தாயே இவ்வாறு சொல்லியிருப்பதை பார்த்தால் பரதனின் உயர்வு புரிகிறதல்லவா? அரச பதி உட்பட எதன் மீதும் ஆசைப்படாமல் நற்குணங்களை வளர்த்து கொண்டே அனைவராலும் பாராட்டப்பட்ட பரதனை போன்ற ஒரு கதாபாத்திரத்தை உலகெங்கிலும் காண முடியாது. பரதனின் நற்குணங்கள் சிலவாவது நமக்கு கிடைக்க பரம்பொருளை வேண்டுவோம். ராமர், சீதை, லக்ஷ்மணன் வனவாசம் சென்றதே, ராமரை சந்தித்த குகன் அவரிடம் தன்னை முழுமையாக இழந்ததே முதலானவை நடந்த பின் தகவல் அறிந்த பரதன் ராமர் தான் நாடாள வேண்டும், நான் போய் அவரை அழைத்து வருவேன் என்று சொல்லி மர உரி உடுத்து துறவு கோலம் பூண்டே ராமரை தேடி போய் கங்கை கரையை அடைந்தார். குகனிடம் ராமரை அழைத்து போய் அவரிடம் அரசை ஒப்படைப்பதற்காகவே வந்தேன் நான் என கூறுகின்றான் பரதன். பரதனின் தோற்றத்தை கண்டும் வார்த்தைகளையும் கேட்ட குகன் அவரது மனதை புரிந்து கொண்டார். அவ்வளவுதான். ராமரில் ஈடுபட்ட குகனின் மனம் முழுமையாக பரதனிடம் ஈடுபட்டு விட்டது. பரதனின் அன்பில் தன்னை முழுமையாக கரைத்து கொண்ட குகனின் வார்த்தைகள் எவை? தாய் சொல் கேட்டே தந்தை கொடுத்த அரச பதவியை தீயது இது என்று விட்டு வந்து விட்டாய். வருத்தத்துடன் இருக்கும் உன் முகத்தை பார்த்தால், பரதா, புகழ் படைத்தவனே, உன் தன்மைக்கு 1000 ராமர்கள் சமமார்களா? தெரியவில்லையே என்று புகழ்கிறார் குகன். பரதன் ராமரின் தாயான கோசலை மனதை மட்டுமல்லாமல் குகனின் மனதையும் வென்றவன் பரதன். கம்பரின் கதாபாத்திரத்தில் பரதன் முக்கிய பாத்திரம் என்பதை விளக்கி இத்துடன் என் சிற்றுரையை முற்றுரையாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். காவியா, கிருத்திகா 2 பேரும் குகன், இவங்க பரதன். ரொம்ப அழகாக தங்களை எப்படி கவர்ந்தாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது ரஷ்வந்த் வராரு. இவரை கவர்ந்த கதாபாத்திரம் எது என்பதை காட்டிலும் இவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பலமாக கரவொலி எழுப்பலாம். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பேசியதிலே ஒரே ஒரு ஆணாக வந்திருக்கிறார். சிங்கம் எப்போவுமே சிங்கிளாக தான் வரும். பார்க்கலாம்.
நெருப்பிலே பயின்ற பாவையாம் அகத்தியனின் தமிழ் மொழியாம் தாய்மொழி. யாரெல்லாம் என்ற புத்தகத்தை நோக்குகிறீர்களோ நாளை அவர்கள் எல்லாம் தலை நிமிரப் போகிறார்கள் என்பதில் ஐயமில்லை என்று கூறி அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் டி. ரஷ்மன். நான் சேவாலயாவின் மகாகவி பாரதியார் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு இ பிரிவு படித்து வருகிறேன். கம்பராமாயணத்தில் என்னை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் லக்குவன். லக்குவனை பற்றி இப்பொழுது காணலாம். சிறுவயது முதலே ராமனின் நிழல் போல இணை பிரியாதிருந்தவன் லக்குவன். இது போன்ற சகோதர பாசத்தின் தீவிரமெல்லாம் திருமணத்திற்கு பின் பொதுவாக குறையும் என்பார்கள். ஆனால் திருமணத்திற்கு பின்னும் குறையாமல் இருந்தது லக்குவனின் சகோதர பாசம். தசரதன் கைகேயிக்கு தந்த வரத்தால் ராமன் வனம் செல்ல கிளம்பிய போது நின் பிரிவினோ சுடுமோ பெருங்காடி என்று சீதை ராமனுடன் கிளம்ப லக்குவனும் ராமனுடன் செல்ல தயாராகிறான். வனம் செல்ல தன்னுடன் வர வேண்டாம் என்று ராமன் சொல்லியதற்கு, நீங்கள் இல்லாத இடத்தில் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? நீர் இருந்தால்தான் மீன் இருக்க முடியும். அதுபோல நானும் சீதையும் நீங்கள் இருந்தால்தான் இருக்க முடியும் என்று லக்குவன் கூறுகிறான். நீர் உலேனி உல மீனும் நீளமும் பார் உலேனி உல யாவும் பார்ப்புரின் என்கிறான். திருமணமாகி அதிக நாட்கள் ஆகவில்லை. பிரியக்கூடிய காலம் சில நாட்கள் அல்ல, 14 வருடங்கள். அப்படி இருந்தும் தன் மனைவியை விட்டு அண்ணனை பின்தொடர்ந்து லக்குவன் காட்டிற்கு செல்கிறான். அப்படி சென்றவன் ஒரு இளவரசனை போல் இருந்து விடவில்லை. அவன் செய்த சேவைகள் சாதாரணமானவை அல்ல. பர்ணசாலை அமைக்கவும் காட்டில் பாதைகள் ஏற்படுத்தவும் அவன் உழைத்ததை பார்த்து ராமனே வியந்து போனான். ராமனுக்கு தன் தம்பி லக்குவன் மேல் இருந்த பாசம் அலாதியானது. இந்திரசித்துடன் போர் புரிய லக்குவனை அனுப்பும் போது ராமன் மனதில் ஏற்பட்ட வேதனை முன்பு விஸ்வாமித்திரத்துடன் ராமனை அனுப்பும் போது தசரதன் மனதில் இருந்த வேதனையை ஒத்திருந்தது என்கிறான் கம்பன். மாயப்பொன்மானை கண்டு சீதை ஆசைப்பட அதை பின்தொடர்ந்து மாயப்பொன்மான் வேடத்தில் இருந்த மாரிசனை வில்லால் வீழ்த்தினான் ராமன். விழும் முன் ராமனின் குரலில் லக்வன் பேலை அலறியபடியே மாரீசன் வீழ்கிறான். அதை கேட்ட சீதை ராமனுக்கு வந்த ஆபத்தாக எண்ணி சென்று பார்க்க சொல்லி லக்குவனை பணிக்கிறார். சீதைக்கு காவலாக இரு என்று சொல்லிவிட்டு சென்ற அண்ணனின் வார்த்தைகளை மீறாத லக்குவன் அவளை தனியாக விட்டு செல்ல விரும்பவில்லை. இது தன் அண்ணன் குரல் அல்ல, இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். ராவணன் தன் சூழ்ச்சியால் அவளை தாண்டி வர வைத்து கவர்ந்து செல்கிறான். இந்திரசத்தின் நாகஸ்தரத்தால் மூர்ச்சியாகி விழுந்த லக்குவனை பார்த்து வால்மீகியின் ராமன் புலம்புகிறான். தேடி பார்த்தால் சீதையை போன்ற மனைவி கிடைப்பார், ஆனால் லக்குவனை போன்ற மகா வீரரான சகோதரர் எப்படி கிடைக்க முடியும் என்று கேட்கிறான். கம்பனின் ராமனோ மூர்ச்சியாகி விழுந்த லக்குவனை பார்த்து உருக்கமாக புலம்புகிறான். என்னை ஓய்வெடுக்க வைத்து எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்து ஓய்வெடுக்காமல் இருந்தாயே, வெயிலென்றும் பார்க்காமல் காவலுக்கு நின்று களைத்து போனாயே, அந்த களைப்புகளுக்காகத்தான் இப்பொழுது உறங்குகிறாயா என்று கேட்டான். தந்தை இருந்த போதும் தைரியமாக இருந்தேன், அரச பதவியை துறந்த போதும் கவலையற்று இருந்தேன். நீ இருப்பதால் தான் தனியே நல்லேன் என்று எண்ணியிருந்தேன். இப்பொழுது நீயே இல்லை, நானே இருக்க வேண்டும், நானும் உன்னுடனே வருகிறேன் என்று சொல்லிய போது லக்குவன் எழுந்ததை பார்த்து ஏதோ தன் உயிரே திரும்பி வந்தது போல ராமன் உணர்கிறான். கம்பராமாயணத்தில் ராமனை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் லக்குவன் என்பதில் சிறிதும் மையமில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கம்பராமாயணத்தில் ராமனையே கவர்ந்த கதாபாத்திரம் பரதன் அப்படின்னு ரஷ்வந்த் அணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், திருமணத்திற்கு பிறகு சகோதர பாசம் குறைந்துவிடும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு தான் கம்பராமாயணத்தில் சகோதர பாசம் மேலோங்கி இருந்தது அப்படின்னு ஒரு திருமணத்தை பற்றியே தெரியாத ஒரு குழந்தை இவ்வளோ அழகாக பேசுனது பாராட்டுக்குரியது. மீண்டும் ரஷ்வந்துக்கு பலமான பாராட்டுகளை தெரியும். நல்ல முறையில் அவரை உருவாக்கிய அவருடைய பெற்றோருக்கு, அவருடைய ஆசிரியர்களுக்கு எவ்வளோ பெரிய தொண்டை சேவையாக செய்துட்டு வர சேவாலயா நிறுவனத்திற்கு இன்னும் ஒரு முறை பலமான கரவொலியோடு நன்றி சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்களை மட்டும் சேவாலயா தொண்டு நிறுவனம் ஊக்குவிக்கலை. கொரோனா கால இடைவெளி இருந்தப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓவிய போட்டியை நடத்தினாங்க சேவாலயா மகாகவி பாரதியார் மேல்நிலைப்பள்ளி. அப்படி போட்டியை நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கிற விழாவை இங்கே இணைய வழியில் நடத்தினாங்க. வருகை தர முடியாத மாணவர்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு அட்ரஸ்க்கு அவங்களுடைய சான்றிதழ், அதனுடைய நினைவு பரிசை அனுப்பி அந்த பிள்ளைகளையெல்லாம் மனமகிழ்ச்சியில் ஏற்படுத்திய ஒரு பெரிய பணியை கொரோனா கால இடைவெளியிலும் தொடராமல்
செஞ்சவங்க, தொடர்ந்து செஞ்சவங்க நம்மளுடைய பள்ளியை சார்ந்தவங்க. இந்த நேரத்தில் இந்த பள்ளியை மிகச்சிறந்த முறையில் கட்டமைத்த அந்த நிர்வாக குழுவை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ந்து வரவேற்புரை ஆற்றுவதற்காக நமது பள்ளியினுடைய ஆசிரியர் நிர்மலா அவர்கள் வருகிறார். நிர்வாக தலைமை ஆசிரியர் நிர்மலா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சேவாலயா நிறுவனமானது கடந்த 36 ஆண்டுகளாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய இடங்களில் கிட்டத்தட்ட 26 இடங்களில் இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்த கசுவா கிராமம் தான். இந்த கசுவா கிராமத்தில் 2200 குழந்தைகள் படிக்கின்ற இலவச பள்ளிக்கூடம் இருக்கிறது, சமுதாய கல்லூரி இருக்கிறது, மருத்துவ மையம் இருக்கின்றது, முதியோர் இல்லம் 3 இடங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிராம முன்னேற்ற நிறுவனங்கள் எந்தெந்த பகுதிக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் தேவையோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது போன்ற செயல்பாடுகளை சேவாலயா நிறுவனம் செய்வதற்கு பெரும் துணையாக இருப்பவர்கள் நன்கொடையாளர்கள். தொடர்ந்து சேவாலயாவுக்கு நன்கொடை அளித்து கொண்டு கூட நன்கொடையாளர்களுக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸோடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த நிறுவனம் அவங்களும் நமக்கு கொடுக்குற உதவியால் தான் இந்த நிறுவனம் இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி கூறுவது நம்முடைய கடமையாக கொள்கின்றேன். ஸோ இந்த நிறுவனத்தில் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா 2000 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷத்தில் என்னென்னலாம் விழாக்கள் இருக்கோ அத்தனை விழாக்களையும் நம்ம கொண்டாடுவோம். அந்த விழாக்களின் பொழுது அந்த விழாக்களை சம்பந்தப்பட்ட சிறப்பு விருந்தினர்களை அழைத்து அந்த விழாக்களின் சிறப்புகளை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இது போன்ற பலவிதமான விழாக்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று கல்வி வாயில் தோறும் கன்னித்தமிழ் மாணவர் கம்பர் கழகம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கின்றேன். முதலாவதாக தலைமை திருமதி விஜயா, துறை தலைவர் கல்வித்துறை அவர்களை வரவேற்கின்றேன். வாழ்த்துறை திரு NR வெங்கடேஸ்வரன், புலவர், மாணவர் கம்பர் கழகம். திரு வைத்தா ரா மூர்த்தி, புரவலர், மாணவர் கம்பர் கழகம். ஆசிரியர் பணிச்செம்மல் விருது பெற்று சிறப்புரை இலக்கிய மேகம் ந. ஸ்ரீனிவாசன் ஆசிரியர், ஸ்ரீ வித்ய மாத இதழ். தலைப்பு அன்பின் வடிவமே ராமன் என்பதை பற்றி பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்றார். நன்றி உரை திருமதி ரேகாமணி, இணைச் செயலர், மாணவர் கம்பர் கழகம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாக திருமதி பத்மா மோகன், செயலர், மாணவர் கம்பர் கழகம். நிகழ்ச்சி நெறியாள்கை திரு கோ மணி அவர்கள், இணைச் செயலர், மாணவர் கம்பர் கழகம். ஸோ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இலக்கியங்களின் மீது ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும். இலக்கியங்களை படிப்பதில் அவர்கள் வாழ்க்கை முறை ஒழுங்குபடுத்தப்படும் என்னும் கருத்தை ஆரம்பத்திலேயே சார் சொன்னாங்க, மணி சார். அதுபோன்று ஒவ்வொரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 7 மாணவர்கள் இதுவரைக்கும் இல்லாத ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாராயண பாடல்களை வந்து அழகாக வாசிக்கக்கூடிய ஒரு டேலண்ட். இதை இன்னும் சிறப்பாக எடுத்து போனால் அவங்களை இன்னும் பார்க்காம படிக்க, இப்போ ஒன்று பார்த்து தான் படிச்சிருக்காங்க. இதை பார்க்காம படித்து அவங்க சொல்கிற அளவுக்கு அதன் கருத்துக்களை எல்லாம் ஊன்றி படித்தாங்க அப்படின்னாக்கா இலக்கியத்தின் மீது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் வகையில் உள்ளது. கம்பராமாயணத்தின் சிறப்புகள், கம்பரின் சிறப்புகள் இவையெல்லாம் பாடப்புத்தகத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் நம் மாணவர்களை கொண்டு செல்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் சேவாலயா நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமாற வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி. அம்மா நிர்மலா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நன்றியை சார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள நமது கல்வித்துறையினுடைய துறை தலைவர் திருமதி விஜயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, மனசில் உள்ளேருந்து சொல்கிற இந்த நிகழ்ச்சி. எவ்வளோ நாள் ரிஹர்சல் எல்லாமே நான் பார்த்து அப்புறமா தான் மேடைக்கு பிள்ளைங்களை அனுப்புறது. எங்களுடைய காம்படிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறது வந்து மலர்மதி அப்படின்னு எங்களுடைய தமிழ் ஆசிரியர் அங்கே சைடில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த கம்பர் நிகழ்ச்சிக்கு ஒரு 3 முறை பசங்களை தயார் பண்ணி அனுப்புனாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டேஜில் வச்சு பார்க்குறதில்ல, ரூமில் வச்சு பசங்க பேசுகிறத கேட்டுட்டு அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பள்ளி மாணவர்களாக இவ்வளோ அழகாக தமிழை தடை இல்லாமல் தைரியமாக, ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. மாணவர் கம்பர் கழகம் இன்றைக்கி தான் நிறைய அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருந்தது. அவங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடன் இணைந்து கல்வி வாயில் தோறும் கம்பன், கரெக்டாக நான்
கன்னித்தமிழ், கல்வி வாயில்தோறும் கன்னித்தமிழ் அப்படின்ற தொடர் நிகழ்ச்சியாக 17வது நிகழ்ச்சி நடக்க நம்ம சேவாலயா பள்ளியை தேர்ந்தெடுத்து நடத்தியதற்கு மிக்க நன்றி. பெரும் மகிழ்ச்சி. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம். ஏன்னா இப்போ தமிழ் பேசுகிறதையே அவமானமாக கருதுகிற நாட்கள் அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தமிழில் பேசலாமா, தமிழில் எழுதுறது தடை இல்லாமல் எழுத முடியுமா அப்படின்றதுலலாம் கேள்விக்குறி நிறைய இருக்குது. நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான், எங்களதில் ஒரு செக்ஷன் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம். அப்பயும் தமிழில் ஸ்ட்ராங்காக அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நாங்கள் எங்களை நிறைய இடத்துல ஊக்கப்படுத்தி தயார்படுத்தி முன்னேற வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம். தமிழுக்கும் கம்பன் புகழுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பத்மா மேம் அப்படின்னு ஒருத்தவங்க இன்றைக்கி வர முடியல. அவங்க மூலமாக உலக தமிழ் சங்கத்தோட தொடர்பை ஏற்படுத்தி அவங்க நிறைய தமிழ் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இங்கே மாணவர் கம்பர் கழகம் எந்த மேடைக்கெல்லாம் போதோ, கடந்த 2 வருடமாக நம்ம அவங்க கூட இருக்கோம், அங்கெல்லாம் நம்ம சேவாலயா பள்ளி மாணவர்களுக்கும் வாய்ப்பை தந்து எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு மாணவர் கம்பர் கழகம் அதில் இருக்க பத்மா மேம் ரொம்ப பெரு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பணி மேலும் மேலும் தொடரணும். எங்கள் பள்ளி மாணவர்களுக்கான மேடைகளை அதிகமாக உருவாக்கி தரணும். எங்களுடைய HM நிர்மலா மேடம் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்து படித்தோம், அடுத்த முறை வரப்போ பார்க்காம படிக்கணும். இன்றைக்கி ஒரு ரஷ்வந்த் ஒரு பையனாக இருந்தான், நாளைக்கு அந்த நம்பர் ஈக்குவலாக வரணும் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கிறோம். இது இவங்களால் மட்டும் முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற கருத்தை லெசன் லேண்ட்டை டேக் ஹோம் மெசேஜாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். தேங்க்யூ. தலைமை உரையை வகிக்கிறதுக்கு நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்துட்டு அப்புறமா எங்களுடைய புரவலர்கள் வாழ்த்துறை வழங்க போகிறாங்க. ரொம்ப சிறப்பாக பேசிய எல்லா பிள்ளைகளுக்கும் பாராட்டு சான்றிதழும் ஒரு பயனுள்ள புத்தகத்தையும் பரிசாக வழங்குமாறு எங்கள் சிறப்பு விருந்தினர் இலக்கிய மேகம் நா. ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களையும் நம் போற்றுதலுக்குரிய புரவலர்கள் இருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். முதல்ல லாவண்யா, வாங்கம்மா லாவண்யா. தொடர்ந்து நர்மதா, தொடர்ந்து மதுமிதா, மதுமிதாவை தொடர்ந்து சுகன்யா, தேஜாஸ்ரீ, ஹரிணி, தொடர்ந்து அரங்கத்தையே கலக்கிய காவ்யா, எல்லோரையும் கிறங்க வைத்த கிருத்திகா, வாங்க. ரம்யமாக பேசிய ரஷ்வந்த், வாங்க. நம்ம மாணவர் கம்பன் கழகமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணிச்செம்மல் அப்படின்னு விருது வழங்கிட்டு வரோம். இந்த மாதம் அப்படி வழங்குகிற போது ஒரு சிறப்பு என்னென்னா, சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடியவர்களுக்கே நாங்கள் ஆசிரியர் பணிச்செம்மல் விருது வழங்குகிறோம். சார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தலை சிறந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி தலைமை ஆசிரியராக பணி நிறைவு பெற்றவர் நம்முடைய இலக்கிய மேகம் நா. ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் அவங்களுடைய சாதனைகள்லாம் பல பக்கங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப நிறைவாக நெகிழ்ச்சியாக இருந்தது, ஒரு சின்ன துண்டு சீட்டில் ஐயா எழுதி கொடுத்தாங்க. அவருடைய சிறப்பை பாருங்கள். தலைமை ஆசிரியராக தேவக்கோட்டையில் பணியாற்றிட்டு இருக்கும்போது 12 வருஷம் நிறைவு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும்
நன்கொடையாக பெற்று 100 மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பயணிக்கக்கூடிய அளவிற்கு 50 பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு நிர்வாகத்தின் உதவியோட இலவசமாக உயர்ந்த கல்வியை வழங்கிய பெருந்தகையாளர் தான் இலக்கிய மேகம் நா. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இலக்கிய பணி, சமூக பணி, கல்வி பணி என்று தன்னுடைய வாழ்க்கையே சேவைக்காக அர்ப்பணித்த ஒரு தலை சிறந்த மனிதருக்கு ஆசிரிய பணிச்செம்மல் விருது கொடுப்பதில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு பெருமை, எங்கள் மாணவர் கம்பன் கழகத்துக்கு தலை சிறந்த பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். எளிமை, அன்பு, இரக்கம், சேவை மனப்பான்மை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த குறிக்கோளோடு வளரும் தலைமுறையினரிடத்திலே தெய்வீக தமிழ்ப்பாக்களை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆன்மீகத்தின் வாயிலாக பரப்பி வருகிற ஒரு தலை சிறந்த பணியை இலக்கிய மேகம் நா. ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்து வருகிறார். பாடல்களை மடைதிறந்த வெள்ளம் போல பொழியும் ஆற்றல் உடைய அவருக்கு இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய பெற்ற விருதுகளில் தலையாய விருது அப்படின்னு எதை சொல்லலாம்னா எல்லா விருதையும் சொல்லலாம். ஆனால் 2008 திருப்பரங்குன்றம் பாத யாத்திரை குழுவால் இவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. என்ன விருது தெரியுமா? வாழும் வாரியார் அப்படின்னு விருது கொடுத்தாங்க. தமிழை வாரி வாரி வழங்கி அந்த வாரியார் பெயரில் விருது பெற்ற வாழும் வாரியாருக்கு எங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் எங்கள் மாணவர் கம்பன் கழகமும் எங்கள் வைதாரா மூர்த்தி ஐயா அவர்களும் என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களும் மனதினால் மகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த ஆசிரிய பணிச்செம்மல் விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் கரவொலியோடு. அந்த விருதுக்குரிய சைட்டேஷனை படிக்கிறேன். இலக்கிய மேகம் நா. ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸ்ரீவித்யா மாத இதழின் ஆசிரியராக தற்போது பணியாற்றுகிற அவருக்கு என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்ற வரிகளை வாழ்வுகளாக கடைபிடித்து வரும் உன்னதமான மனிதர், ஆன்மீகத்தையும் இலக்கியத்தையும் இரு கண்களாக போற்றி வாழும் இலக்கிய மேகம் நா. ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஆசிரிய பணிச்செம்மல் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் மாணவர் கம்பர் கழகம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றன. வழங்குபவர்கள் புரவலர் நீரா வெங்கடேஸ்வரன், புரவலர் வைதாரா மூர்த்தி, கலைமாமணி முரளி. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் வழங்கக்கூடிய இடம் புகழ்மிக்க புனிதமிக்க சேவாலயா மகாகவி பாரதியார் மேல்நிலைப்பள்ளி. இன்று வழங்கி மகிழ்ச்சி அடைகிறோம். விருதினை வழங்கி கௌரவிக்குமாறு எங்கள் புரவலர்களை அன்போடு வேண்டுகிறோம். விருதினை ஏற்றுக்கொண்ட ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்குவதற்காக எங்கள் மாணவர் கம்பர் கழகத்தின் புரவலர் என்ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேவாலயா மகாகவி பாரதி பள்ளியில் கல்வி வாயில் தோறும் கன்னித்தமிழ் எங்களது ப்ரோக்ராமை இங்கே நடத்துவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அழகாக அந்த கம்பர் பாட்டை படித்து பார்த்தீங்க. இதுக்கு மேலே வந்து அதோட உள் உணர்வுகளை நீங்கள் வாங்கி அதை புரிஞ்சுண்டு நீங்கள் வாழ்க்கையிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரலாம், வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களோட விஜயா மேடம் அவங்க பேசும்போது மாணவர் கம்பர் கழகம்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டாங்க. நாங்கள் பத்மா மோகன் வந்து எங்கள்கிட்ட வந்து முதல்ல அப்ரோச் பண்ணும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சியாக பண்ணுறதுக்காக தான் பேசியிருந்தோம். அப்புறம் அதையே வந்து ஏன் நம்ம ஒரு சிஸ்டமாக கொண்டு வரக்கூடாது, ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடாதுன்னு என்று யோசித்து முதல் வருடமே நாங்கள் இன்னொரு பர்சனோடு சேர்ந்து நாங்கள் மாணவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அந்த நிகழ்ச்சியில் ஒரு 10-12 ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் வந்தாங்க. ஒரு 350 பேர் 400 பேர் அந்த விழாவுக்கு வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு தமிழ் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்கள
ரெடி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத பார்த்தோம். அவங்க கம்பரை உள்வாங்கி அதில் இருக்கிற சில விஷயங்களை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். அதை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தோம். அதையே ஏன் நம்ம ஒரு பெரிய அமைப்பாக நடத்தக்கூடாதுன்னு அன்றைக்கி ஆரம்பித்தது தான் மாணவர் கம்பர் கழகம். இதை மாணவர்களுக்காகவே நாங்கள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நடத்தின்னு இருக்கோம். 14வது வருஷமாக இது 14வது வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். கரோனா பீரியட்லேயும் 2 வருஷம் இது இணையதளம் வழியாக நடத்தினோம். நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தோம். அடுத்த வருஷத்தோட ஆனுவல் டே பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் பள்ளியிலேருந்து கூப்பிடுவோம். நீங்களும் வரணும். நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இங்கே முக்கியமாக இந்த 2-3 குழந்தைகள் ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசினது, அதெல்லாம் நீங்கள் கம்பரை உள்ளே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் அந்த இது வருது. அது ஒன்று ஆத்ம இது திருப்தி, மேலே வாழ்க்கைக்கு உதவி. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த 2-3 குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் பண்ணணும். நிறைய பேர் அந்த மாதிரி உருவாகணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். ஸோ இவ்வளோ தூரம் சென்னை மெயின்லேருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பயங்கர திருப்தி கிடைக்கிறது. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு மேலே வருஷம் இதே மாதிரி மாதம் ஒரு விஷயம் பண்ணுறோம், வருஷம் பண்ணுறோம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருப்போம். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இதில் சேர்ந்து கொண்டு நிறையா டெவலப் ஆகணும். இந்த பள்ளியும் மேலும் வளர்ச்சி பெறணும். சேவாலயாவும் நிறைய உதவிகள் பண்ணுறது, சேவைகள் பண்ணுறது தெரியுது. இன்னும் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்ரீனிவாசன் சார் எங்களுக்கு நிறைய வருஷமாக தெரியும். இந்த வருஷம் இப்போது அவருக்கு இந்த ஆசிரியர் பணி செம்மல் விருது கொடுக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கு வாழ்த்துக்கள். புரவலர் என்ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும். இப்போ பெண்களை கட்டி கொடுக்கும்போது நிறைய சீர் கொடுப்போம்ல, இவர் என்ன சீர் கொடுத்தாரு தெரியுமா? கம்பராமாயணம் மூலம் இருக்கு இல்லையா, கம்பராமாயணம் மூலமும் முறையும்னு பள்ளத்தூர் பழபழனியப்பன் ஐயா அவர்கள் ஒரு 8 தொகுதியாக வால்யூம் போட்டிருக்கார். அந்த 8 புத்தகத்தை அவங்க பொண்ணுக்கு சீராக கொடுத்தார். அப்படி கம்பராமாயணத்தையே சீராக ஏன் சொல்கிறேன்னா, 2 செட்டு வாங்கினார். பழபழனியப்பன் அவர்களிடத்துலேருந்து 2 செட்டு புத்தகங்களை வாங்கினார். நான் கூட கேட்டேன், ஏன் சார் ஒரே வீட்டில் எதுக்கு சார் 2 செட்டுன்னு? அவள் கல்யாணம் ஆகி போயிட்டாள்னா அவள் அதை எடுத்துகிட்டு போயிடுவா, எங்களுக்கு படிக்க ஒன்று வேணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பெண்ணுக்கே சீராக கம்பராமாயண புத்தகத்தை கொடுத்த பெருந்தகையாளர் அவர் எங்கள் புரவலராக இருப்பது நாங்கள் பெற்ற பேர். அடுத்து ஒருத்தர் வரார். நாங்களெல்லாம் 4000 நாவலர்னு பேரன்போடு அழைக்கக்கூடிய வைதாரா மூர்த்தி அவர்கள். 4ம் ஒரு திருக்குறள்னு ஆரம்பித்து, 4ம் ஒரு 4000ன்னு ஆரம்பித்து இலக்கியத்தின் பக்கம் ஆழ்ந்து இப்போ ஆழங்கால் பட்ட வைதாரா மூர்த்தினே ஆழமாக சொல்லலாம். அப்படி எங்கள் பேரன்பை பெற்ற வைதாரா மூர்த்தி அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை மதிய நேரம் சேவாலயாவில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு சேர்ந்து மாணவர் கம்பர் கழகம் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது என்பது இறைவன் திருவருள் அல்லால் வேறல்ல. இந்த அவையை பார்க்கிற பொழுது அழகானதொரு அவை, அடக்கமானதொரு அவை, அலங்காரமானதொரு அவை என்று சொல்வதோடு ஆற்றல் மிகுந்த மாணவர்களை கொண்ட சேவாலயாவின் அறை என்று நினைக்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை தலைமை தாங்கி பேசிய துறை தலைவர், தன்னார்வர்கள் மேம்பாட்டுத்துறையினுடைய அனுப்பிரியா அவர்களே, வரவேற்பை நிகழ்த்திய துறை தலைவர், கல்வித்துறையினுடைய துறை தலைவர் திருமதி விஜயா அவர்களே, இங்கே துறை தலைவராக நிர்வாக பொறுப்பிற்கு இருந்து முதலிலே பேசிய நிர்மலா மேடம் அவர்களே, என்னோடு அல்ல அவரோடு நான் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய புரவலர் அருமையண்ணன் என்ஆர்வி அவர்களே, மாணவர்களாக கலந்து கொண்டு
பின்னர் இணையங்களாகி இன்றைக்கு இணையம் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் தமிழகத்தை கலக்கி கொண்டிருக்கிற ரேகா மணி அவர்களே, இங்கே ஆசிரியர் செம்மல் விருது வழங்கப்பட்டு அதனை பெற்றுக்கொண்டிருக்கிற இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களே, உங்களுக்கு அந்த விருது கொடுத்ததனால் மாணவர் கம்பர் கழகம் பெருமை கொள்கிறது. உங்களுக்கு விருது கொடுத்து நாங்கள் எங்களை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் என்றே உங்களை வாழ்த்த தோன்றுகிறது. இந்த மாணவர் கம்பர் கழகத்துடைய நோக்கம் மாணவர்களை தமிழின்பால் ஈர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்றைக்கி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் மெயினான ஒன்று நம்மளுடைய செல்ஃபோன். அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னால் புத்தகங்களை படிக்க வேண்டும். நீங்கள் பாட புத்தகம் படிக்கணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அது எப்போவுமே உங்களுக்கு இருக்க ஒரு கடமையாக இருக்குது. உங்களுக்கு தேடி கிடைக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான புத்தகங்களை நீங்கள் படிக்க துவங்கினால் அந்த எழுத்துக்களிடையே நீங்கள் உங்களுடைய தனையை குனித்தால் பின்னால் உங்கள் வாழ்வு தலைநிமிர செய்யும் என்று சொல்வார்கள். அப்படி எழுத்துக்கு நீங்கள் அடிமையாக வேண்டும். எவ்வளவோ எண்ணற்ற புத்தகங்கள் மலிந்து கிடக்கிறது இந்த மாநிலத்தில். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக புத்தகத்திற்கு குறைவே இல்லை. இலக்கியங்கள் இருந்தால் 14 கீழ்கணக்குன்னு எடுத்தால் அதில் ஒரு 18 புத்தகம் இருக்குது. இலக்கியங்கள்னால் எங்கேயோ இருக்குது. இதிகாசங்கள்னால் ராமாயணம் மகாபாரதம் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, பெரிய புராணம் இருக்குது, வில்லிபுத்தூரார் எழுதிய மகாபாரதம் இருக்குது. இப்படி நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஆயுசு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஈடுபட ஆரம்பித்தா தான் தெரியும். என்னை பற்றி சொல்லும்போது நாராயண நாவலர்லாம் சொன்னாங்க. நான் 4000லாம் மனப்பாடம்லாம் பண்ணலை. தினம் ஒரு பாசுரம் சொல்லணும். இன்றைக்கி 2086வது நாளாக ஒரு பாசுரம் சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்போனா எவ்வளோ வருஷம் ஆகிருக்கு? 7 வருஷமாக ஒரு விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மற்றவர்கள் பார்க்கணும், லைக் வாங்கணும், போகணும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு கடமை, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் நாராயண நாமத்தை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். அதை நான் வெறும் கோவிந்தான்னு சொன்னால் எத்தனை முறை சொல்கிறேன்றது வேறு. அதை ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள் அல்லவா? அப்படி ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து அந்த பாசுரங்களின் வாயிலாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற விஷயத்தை நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இல்லை இல்லை, என் மனதில் இருப்பதை நானே திரும்ப ஒரு வாட்டி கேட்கணுன்றதுக்காக தான் 2086 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1200 நாள் நான் முடிக்கணும். 4000 முடிப்பதற்கு உங்களுடைய அனைவரின் ஆசியையும் நான் வேண்டுகிறேன். ஆரம்பிக்கும் போது தெரியாது. முதல் பாசுரம் ஆரம்பிக்கும் போது பல்லாண்டு ஆரம்பிக்கிற போது ஒரே ஒரு நிமிஷம் தான் சொன்னேன். பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆரம்பித்து அந்த பாசுரத்திற்கு விளக்கம் 1 நிமிடம் 37 வினாடி தான் நான் சொன்னேன். அதை அனுப்பிச்சுட்டு நான் ஞானசுந்தரம் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இன்றைக்கு நான் ஆரம்பித்திருக்கிறேன், உங்களுடைய ஆசி வேண்டும் என்று. தொடர்ந்து நடத்து 4000 சொன்னார். அது என்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த 4000 நோக்கி நான் நடைபோட்டு கொண்டிருக்கிறேன். அப்படியே சங்க இலக்கியங்களில் திருக்குறளுக்கு உரை சொன்னேன். பின்னாடி நாலடியார் 400க்கு சொல்லியிருக்கிறேன். ஆச்சாரக்கோவை முடித்து விட்டேன். இன்னா 40 முடித்து விட்டேன். இனிய 40 தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இனியவை 40 சொல்லி கொண்டிருக்கிறேன். எங்கேருந்து வந்தது இந்த இன்ட்ரெஸ்ட்னா, படிக்கும்போது தான் தெரியுது நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க. நாம் என்ன நினைக்கிறோன்னா நாம் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு முன்னாடி. அவர்களுடைய உணர்வுகளை, உள்ளத்துணர்வுகளை மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளை ஆக்கி கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பொழிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி பொழியப்பட்டதிலே ஒன்றுதான் கம்பநாட்டு ஆழ்வானுடைய இந்த கம்ப ராமாயணம். இந்த ராமகாதை வால்மீகத்திற்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வால்மீகி நடந்ததை நடந்தபடியே எழுதினார். அவர் ராமனை தெய்வமாக பார்க்கவில்லை, மானிதனாகவே பார்த்து மானிட வாழ்க்கையில் என்னென்ன இன்னல்கள் ஒருவனுக்கு வருமோ அதையெல்லாம் அப்படியே பதிவு செய்தார் வால்மீகி. ஆனால் அதற்கப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் அதை தமிழிலே எடுக்கிற பொழுது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல கம்பன். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போனார். தமிழனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்ததோ அதற்கேற்றார் போல் சொன்னார். ஏனென்றால் வால்மீகியிலே எந்த ஒரு அவருக்கு புரவலரும் கிடையாது. ஆனால் கம்பனுக்கு ஒரு புரவலர் இருந்தான். நன்றி மாறாமல் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை அந்த புரவலனை பற்றி புகழ்ந்து பேசினான் கம்பன் என்கிற போது நன்றி அறிதலை உள்வாங்கி கொண்டு பணியாற்றியவன் கம்பன். இங்கே பேசின மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் லாவண்யா, நர்மதா, மதுமிதா, சுகன்யா, தேஜஸ்ரீ, ஹரிணி, சாருலதா மனப்பாடம் பண்ணலேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 5 பாசுரம் பாடுறதுக்கு கூட கஷ்டம்தான். பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியும்.
அதை படிக்க ஆரம்பித்தா வார்த்தையுடைய இப்போ ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற தமிழுக்கும் அப்போ இருக்கிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குது. எழுத்தி சேர்த்து எழுதியிருப்பார்கள், பிரித்து பார்க்கணும். அப்போது பிரித்து பார்க்க கற்றுக்கொள்கிற போது வாழ்க்கையிலும் நீங்கள் தரம் பிரித்து யாரோடு பழகலாம் பழகக்கூடாது என்று கற்றுக்கொள்வீர்கள். அதற்கு இது உதவும். எல்லாமே ஒரு எடை போட்டு தான் நம்மளை வச்சுருக்காங்க கடவுள். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறோன்னு சொன்னால் எங்களுடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழுகிற காலத்தில் நாங்கள் ஒரு 20,000-30,000 மாணவர்களை சந்தித்திருக்கிறோம். 20,000-30,000 மாணவர்களுக்கு நாங்கள் ஏதோ சொல்லியிருக்கிறோம் நினைக்கிறோம் அல்லவா? அந்த பெருமை எங்களை நீண்ட ஆயுளோடு வைக்கும் என்று எங்களுக்கு தெரிகிறது. இதோ சேவாலயாவை பற்றி பார்த்தேன், ஒரு காணொளி பார்த்தேன். ஒன்றுமே பேசுகிறதுக்கு வாயே வரல. ஒரு சாதாரண மனிதன் தான் 1988 முரளிதரன் சார் ஆரம்பிச்சிருக்கார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆல விருட்சமாக பல்வேறு மாநிலங்களிலே இந்தியாவிலே இதை கிளை பரப்பி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மனிதன் செய்கிற சேவை ஒப்பற்ற உயர்வான சேவை. அதை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய நிழலில் இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முரளி ஐயா அவர்களுக்கு மாணவர் கம்பர் கழகத்தின் சார்பாக தலை சாய்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார், இங்கே ஒரு முரளி. நான் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணனில் ஆரம்பித்தேன், பச்சை மாமலை போல்னு ஆரம்பித்து பார்த்தா கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, முரளிதரன் முரளி. எங்கே போனாலும் முரளி. கிருஷ்ணன் நம்மளை விட மாட்டான் போல இருக்குது. கிருஷ்ணனை அனுபவிக்கிறது ரொம்ப ஈஸி. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப முறையெல்லாம் உண்டு, கிருஷ்ணனுக்கு அதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணான்னு ஒரு முறை கூப்பிட்டு ஒரு துளசியை அவன் தலையில் போட்டு கூட வாடானா வந்துடுவான். அப்படி முரளி என்கிற பெயரோடு அன்னையர் தினமாகட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த வருஷத்தில் மட்டும் இவங்க நடத்துகிற இந்த நிகழ்ச்சி 127வது நிகழ்ச்சி, எங்களுடைய நிகழ்ச்சியே 17வது நிகழ்ச்சி. அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பொருள் ஈட்டுவது தான் வாழ்க்கை என்று இல்லாமல் பொருள் ஈட்டி அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிற முரளி அவர்களுக்கு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கு எல்லாம் வல்ல ஏழுமலையான் சகல கருணைகளையும் பொழிந்து மேன்மேலும் மேன்மேலும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவருக்கு வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்று இறைவனை வணங்கி அவரை வாழ்த்துகிறேன். இங்கே நாங்கள் வரபோதெல்லாம் 2 பேர் எங்களுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து, ஃபோட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும். அவர்களுக்கு நம்ம ஒரு கரவொலி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வேலை செய்கிறது கூட பெருசு இல்லை சார், அந்த வேலையை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுன்றது தான் எதிர்கால தலைமுறைக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் அதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போதே பனை ஒலியில் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா krishnasweets.com போனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் அப்படியே அவங்க ஒளிபரப்பு செய்கிறார்கள் என்று சொன்னார். அதை ஒளிபரப்பு செய்வதற்கு அவருடைய ஓனர் முயற்சி எடுக்கலாம். ஆனால் அதை நல்ல முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற இறக்கி ஆர்வலர்களாக இருக்கிற அந்த இரட்டையர்கள் தினேஷ் அவர்களுக்கும் ஸ்ரீராம் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்கிறதுல குறையே வைக்கக்கூடாது. வாழ்த்து சொல்கிறது புகழறது எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் வேலை வாங்க தான். இங்கே அழகாக தன்னுடைய வெற்றியை வெற்றி காணுகிற போது தான் கண்டதாகவும் தன்னால் தான் என்றும், தோல்வி அடைந்தால் மற்றவர்கள் மீது மழை போடுவதும் இயல்பு என்றாலும் கூட இந்த பள்ளியினுடைய கல்வித்துறை தலைவர் விஜயா மேடம் அவர்கள் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் எங்களுடைய தமிழாசிரியர் மலர்மதி என்று சொன்னார் அல்லவா, அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இது எங்களுடைய இது ஒரு பேஷன் பேசுறது. வாழ்த்துவமை என்ன ஆகிட போகுது? வையமெல்லாம் வாழ்ந்தால் நாம் வாழப்போகிறோம். மற்றவங்கெல்லாம் கெட்டு போய் நாம் மட்டும் இருந்தால் எப்படி வாழ முடியும்? வாழ்க வாழ்க என வாழ்த்துவது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். வாழ்த்து சொல்வதற்கு வயது ஒரு தடை இல்லை. வயது தான் தடையாக இருந்தால் பெரியாழ்வார் பெருமாளை பல்லாண்டு பாடியிருக்க முடியாது. அதனால் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு இனிமையான நிகழ்ச்சியாக, மனம் நிறைந்த நிகழ்ச்சியாக, அதிலும் மாணவ செல்வங்கள் கம்பெனியிலே கால் வைத்திருக்கிறார்கள். இப்போதுதான் இது கண்டிப்பாக அவர்களை அந்த கடலுக்குள், கம்பன் என்னும் கடலுக்குள் இழுத்துச் செல்லுகிற போது இவர்கள் மூச்சு முட்ட 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 அந்த கம்பரசத்தை பருகுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ குற்றால அருவியில் குளிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நயாகரா நீர்வீழ்ச்சியில் குளிக்க போகிறோம். எங்கள் போற்றுதலுக்குரிய இலக்கிய மேகம் நான் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை பேரன்போடு அழைக்கின்றோம். அன்பின் வடிவமே ராமன் என்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்ற அவர் பேசுகிற போது ஒரு கேள்வியோடு அவரை பேச அழைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
நம்மளுடைய தம்பி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ராமனுக்கே ரொம்ப பிடிச்சவன் லக்ஷ்மணன் தான் அப்படின்னு பேசி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது சரிதானா? ஏன் ராமனுக்கு லக்ஷ்மணன் மட்டும்தான் பிடிக்குமா என்பதை அவருடைய உரையில் அந்த கேள்விக்கு பதிலாகவும் தர வேண்டும் என்று அவரை வேண்டி விரும்பி அழைத்து மகிழ்கிறேன். ஐயா இலக்கிய மேகம் நான் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் சிறப்புரை. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பெரும்பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர்தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். பேரன்புமிக்க சான்றோர் பெருமக்களே, மாணவர் கம்பன் கழகத்தின் வாயிலாக மிகச்சிறப்பாக கல்வி வாயில்தோறும் கன்னித்தமிழ் என்று கன்னித்தமிழை எல்லா இடத்திற்கும் எடுத்து சென்று பரப்பக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாராட்டுதற்கும் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய புரவலர் பெருமக்களாகிய திரு என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா மிகச்சிறப்பாக தினசரி 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லோருக்கும் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வைதாரா மூர்த்தி ஐயா அவர்கள், இந்த நல்ல அற்புதமான இந்த மாணவர் கம்பன் கழகத்தை எடுத்து செல்லக்கூடிய செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி பத்மா மோகன் அவர்கள், மிகச்சிறப்பாக இணைச் செயலராக பணியாற்றக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி ரேகாமணி அவர்கள், எங்களுடைய அன்பு மாப்பிள்ளை திரு கோமணி அவர்கள் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மரியாதைக்குரிய கலைமாமணி முரளிதரன் ஐயா அவர்கள், இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நிர்வாக தலைமை ஆசிரியர் திருமதி நிர்மலா அம்மா அவர்கள், வரவேற்புரை நிகழ்ச்சி இருக்கக்கூடிய கல்வித்துறையினுடைய துறைத் தலைவர் திருமதி விஜயா அம்மா அவர்கள், மிகச்சிறப்பாக மாணவர்களை தயார் செய்திருக்கக்கூடிய தமிழாசிரியர் திருமதி மலர்மதி அம்மா அவர்கள், மிகச்சிறப்பாக இங்கே தமிழை அள்ளி தந்திருக்கக்கூடிய செல்வி லாவண்யா, நர்மதா, மதுமிதா, சுகன்யா, தேஜஸ்வினி, ஹரிணி, சாருலதா போன்றவர்கள், மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய காவியா, கிருத்திகா, ரக்ஷன் மற்றும் இங்கே அமைதியாக இருந்து இந்த நல்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், என் அருமை மிக்க மாணவ கண்மணிகள், உங்கள் எல்லோருக்கும் நற்றமிழ் வணக்கத்தை இந்த நண்பகலிலே தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த கூட்டம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அல்லது புதுசாக இருக்கும். ஏன்னா கம்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த கம்பன்னா யார், இந்த கம்பன் பற்றி 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நாம் எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அருமையாக நம்முடைய விஜயா அம்மா சொல்கிற போது, தமிழை பேசுவதே இன்றைக்கு ஆச்சரியமாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் என்று ஆகிவிட்ட ஒரு காலம். ஆனால் நாம் மிகப்பெரிய வீறு கொண்டு எழுந்து மாணவர் கம்பன் கழகத்தோடு இதனை தூக்கி பிடித்து கல்வி வாயில் தோறும் கன்னித்தமிழை கொண்டு வந்து ஊட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கம்பன் என்பவர் நம்முடைய இதிகாசம்னா இப்படி நடந்தது என்று பொருள்.
இப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய இந்த இதிகாசத்தை வால்மீகி முனிவர், வால்மீகி மகரிஷி சமஸ்கிருதத்திலே நமக்கு தந்தார். அதனை தமிழ் படுத்தி தமிழினுடைய கலாச்சாரத்திற்கு தகுந்தாற் போல மிக அற்புதமாக தந்தவர். 10,000 பாடல்களுக்கு மேலாக முத்தாக தந்த நம்முடைய கம்பநாட்டாழ்வார், கவிச்சக்கரவர்த்தி கம்பன். அந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பன் விருத்தப்பாவிலே தந்த அற்புதமான இந்த காப்பியத்தை நீங்கள் எல்லோரும் கொஞ்சமாவது அதனை சுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு பாலகாண்டத்தில் மிக அழகாக அந்த குழந்தைகள் எடுத்து சொன்னார்கள். இப்படிப்பட்ட அருமையான கம்பனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அது எந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், கம்பன் நன்றி அறிதலிலே ரொம்பவும் கெட்டிக்காரன். எல்லா பாடல்களிலுமே அவன் தன்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தவன் நிறைவாக இருக்கக்கூடிய பட்டாபிஷேக பாடலினுடைய உச்சியிலே கொண்டு போய் ஒரு நன்றியை வைத்தான். அது என்ன என்று சொன்னால், அவன் பாடல் எழுதுவதற்கு ரொம்பவும் உதவியாக இருந்த மிகப்பெரிய புரவலர், அவனை வாழ்வித்தவர் வெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். அந்த வெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலை கொண்டு வந்து பட்டாபிஷேக பாடலிலே வைத்தான். அதுவும் எப்படி பொருத்தமாக வைத்தான் என்று சொன்னால், பட்டாபிஷேகத்துக்கு அவர் யார் வந்தார் என்று தெரியாது. ஆகையினாலே வசிஷ்ட முனிவர் அந்த பட்டாபிஷேகம் சூட்டுவதற்கான கிரீடத்தை எடுத்து வைக்கிறாராம். அதை எடுத்து கொடுப்பவர் யார் என்று சொன்னால், இந்த வெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலுடைய முன்னோர் ஒருவர் அங்கே இருந்து அதை எடுத்து கொடுத்தாராம். அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த இருவரும் கவரி பற்ற பரதன் வெண்குடை கவிக்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோன் கொடுக்க. அப்படி நாங்கள் இன்றைக்கு நன்றி சொல்ல வேண்டியவர் யார் என்று சொன்னால், இந்த சேவாலயா நிறுவனத்தை இத்தகைய சிறப்புமிக்க ஒரு கல்வி கோயிலாக, மருத்துவ கோயிலாக, சேவை கோயிலாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய அவரும், அவர்கள் நம்முடைய வைதார ஐயா சொன்னது போல அவர்களும் ஒரு முரளி, அவருடைய முரளிதரன் அவர்கள். முரளினாலே மோகனந்தான், முரளி என்று சொன்னாலே ஆனந்தந்தான், முரளி என்று சொன்னாலே இன்பம்தான், முரளி என்று சொன்னாலே எழுச்சி தான், முரளி என்று சொன்னாலே ஏற்றம்தான், முரளி என்று சொன்னாலே மாற்றம்தான். ஏனென்றால் முரளி என்றால் இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த முரளி அவர்களுடைய சிந்தனைக்குள்ளே ஒரு விதை விழுந்தது. ரொம்ப அழகாக நம்முடைய பாரதிதாசன் சொல்லுவார், இந்த மனிதர்கள் எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அம்மா காலையில் வீடியோ பார்த்த உடனே எங்கள்கிட்ட சொன்னார்கள், இங்கே இருந்து படித்தவர்கள், படித்து சென்றவர்கள் புற உலகத்தை பார்க்கிற பொழுதுதான் இந்த உலகம் எத்தகைய இனிமையாக இருக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டு திரும்ப இங்கே வருகிறார்கள். கட்டாயமாக நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அலுமினி மீட்டிங் நடத்துகிற பொழுது அவர்கள் வந்து விடுகிறார்கள். அவர்கள் அப்பொழுதுதான் இந்த உலகத்தையும் புற உலகத்தையும் பார்க்கிறார்கள். புற உலகம் எப்படி இருக்கிறது? நாம் பார்ப்பது போல இல்லை. ஒருவன் ரொம்பவும் சுயநலக்காரனாக இருக்கிறான், ஒருவன் வடிகட்டின கஞ்சனாக இருக்கிறான். அரை மணி நேர பஸ் போக்குவரத்திலே கூட பக்கத்திலே நகர்ந்து உட்கார்றதற்கு அவனுக்கு சங்கடமாக இருக்கிறது. அவன் அப்பன் வீட்டு சொத்து மாதிரி போடா தள்ளிப்போ என்று சொல்லுகிறான். இல்லை என்று சொன்னால் அவனுடைய பெரிய கூடையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கடைசி வரை யாரோ வருகிறார் என்று நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இன்னொருவன் நயவஞ்சகக்காரனாக இருக்கிறான். நன்றாக நம்மோடு சிரித்து பேசி பக்கத்திலே உட்கார வைத்து நாம் எழுந்து போகிற போது நம்முடைய பர்ஸை எடுத்து கொண்டு போகிறான். இப்படி பலவிதமான மனிதர்கள் இந்த புற உலகத்திலே இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். பாரதிதாசன் சொல்லுகிறான், தன்பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டென்போன் சின்னஞ்சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன். என் வீடு, என் பிள்ளைக்குட்டி, என்னுடைய இடம். இந்த பஸ்ஸில் போகிறது பார்த்தா சில பேர் அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காந்து போவாங்க, 3 பேர் இருப்பாங்க, 3 சீட்டு. இந்த நல்ல அப்பா அம்மாவை ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லுவான், டே காலை அகட்டி உட்காரு, காலை அகட்டி உட்காருமா. ஏன்னா இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்கூடாது. இந்த பிள்ளையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை உட்காந்து வைக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு புத்தி, சின்னஞ்சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். அவனை உண்மையே பண்ண முடியாது. இவன் பிள்ளைக்கு எப்படி நல்லது சொல்லி கொடுப்பான்னு சொல்லுங்கள். டே நீ வாடா என் மடியில் உட்காந்துக்க, அந்த அங்கிளுக்கு இடம் கொடுப்போம், அந்த ஆன்ட்டிக்கு இடம் கொடுப்போம், அந்த பெரியவருக்கு இடம் கொடுப்போம்னு சொன்னால் அந்த பிள்ளையும் அப்படி வளரும். இவன் கால அகட்டுனா அந்த பிள்ளை எதிர்காலத்தை எப்படி வளரும்?
சின்னஞ்சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம். கடுகுக்கு நேர் மூத்த துவரை உள்ளம் தொன்னை உள்ளம் ஒன்று உண்டு. தனது நாட்டு சுதந்திரத்தால் பிறர் நாட்டை துன்புறுத்தல் ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார். அவரவர்தம் நாடு நகர் வீடு காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்தார் மாம்பிஞ்சின் உள்ளத்தால் பயணம் கண்டோம் தூய உள்ளம் தொண்டு உள்ளம் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தன்னில் அன்றோ இன்பம் அங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே. அந்த தாயுள்ளத்தோடு தான் நாம் திரு முரளி அவர்களை, சேவாலயா நிறுவனர் அவர்களை, அவர்களுடைய இல்லத்தரசி அவர்களை, அவர் மட்டும் இல்லை அவரோடு சேர்ந்தவருடைய இல்லத்தரசி அவர்களும் இதில் மிகப்பெரிய ஈடுபாடோடு இருந்துதான் அந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள் 88. இந்த மிகப்பெரிய ஆலமரத்தினுடைய பின்னாலே தாயுள்ளம் போல இருக்கக்கூடிய இந்த இடத்திலே கம்பனை விதைப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இது ஒரு நல்ல மண், நல்ல இடம், நல்ல நெகிழ்ந்து போயிருக்கக்கூடிய சேவை என்று சொன்னால், உதவி என்று சொன்னால் எப்படி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய இடம். எல்லாரும் சொர்க்கம் நரகம்னு சொல்கிறாங்க. சொர்க்கம் நரகம்னா எங்கேயோ இருக்குது, அது அப்புறம் காலமெல்லாம் முடிஞ்சு போன பிறகு பார்க்கக்கூடிய இடமா என்றால் அதிலெல்லாம் நமக்கு தெரியல, அது நிறைய இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொர்க்கம் நரகம் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு வேறு நடக்க போகுது, இந்த வேலையில் வேறு வந்துட்டேன். அப்போ ஒரு அருமையான அறைக்குள்ளே ஒரு அண்டா நிறைய நல்ல கமன்னு வெஜிடபிள் பிரியாணியை பண்ணி வச்சாச்சு. இந்த வெஜிடபிள் பிரியாணியை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் போய் இந்த வெஜிடபிள் பிரியாணியை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நிறுத்தி என்ன பண்ணிட்டாங்க, இந்த கையை மடக்க முடியாத அளவிற்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்கேலை வச்சு கட்டி விட்டான். இந்த கையை மடக்குனா தானே சாப்பிடலாம், இந்த ஸ்கேலை வச்சு இந்த இடத்துக்கு வச்சு கட்டி உள்ளே போய் சாப்பிட்றான்ட்டான். இந்த 10 பேரும் போன புண்ணியவன் என்ன பண்ணிட்டான்னா, இதை எடுத்து அப்படியே சச்சின் தண்டுல்கர் மாதிரி, என்ன இப்போ சொன்ன விராட் கோலி இல்லைன்னா தோனி அப்படி மாதிரி இப்படி எடுத்து இப்படியே போட்டான். இவன் என்ன தோனி ஆக முடியுமா? இப்படியே போட்டு கண்ணில் விழுந்து உடம்புல விழுந்து கண்ணீராக பொங்குது. ஒருத்தனுக்காவது இந்த பிரியாணி என்ன ஆகலை, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு பட்டாணி மட்டும் உள்ளே போகுது, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு இது பீஸை கேரட் மட்டும் போகுது, ஒருத்தனுக்கு பீட்ரூட் மட்டும் போகுது, ஒருத்தனுக்கு மூக்குக்குள்ளே போயிருச்சு, ஒரு தும்முறான். இப்படி சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு பசியும் அடங்கல, டென்ஷன் ஆகி போச்சு. போங்கடா உங்களுக்கு பிரியாணி வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு வந்துட்டான். இதை சரி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 பேரை இதே மாதிரி கை கட்டி விட்டுட்டான். விட்ட உடனே அங்கே போனோடனே அங்கே சேவாலயாவில் படித்த ஒருத்தன் இதில் இருக்கான். அவன் என்ன பண்ணா தெரியுமா, டேய் நம்மளே தான் இதை எடுத்து சாப்பிட முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம், நீ எடுத்து எனக்கு ஊட்டலாம், நான் எடுத்து உனக்கு ஊட்டலாம். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், நீ எனக்கு ஊட்டு நான் உனக்கு ஊட்டுறேன். இந்த சேவாலயாவில் படித்ததுனால பிறருக்கு உதவி செய்யலாம்ங்கிற சிந்தனை வந்துச்சுல்ல. இந்த 2வது போனவன் பூரா சொர்க்கம், முதல்ல தானே அனுபவிக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணாலும் அவன் பூரா நரகம். இதுதான் ராமனும் இப்படித்தான் பிறருக்கு உதவியாகவே வாழ்ந்த மாமனிதன். ராமன்னா யாருன்னா, அவர் வாழ்ந்தார், இன்றைக்கும் கடவுளாக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தரும் ராமன். ஒரு பாடல் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உதவி செய்யும் எண்ணம் இருக்கிறதோ, யாரெல்லாம் சகோதரர்களை பேணுகிறார்களோ, யாரெல்லாம் குருவை மதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ராமன். ராமன் வேற எங்கேயும் இல்லை. யாரெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் ராமன். நீங்கள் பல பேர் ஹாஸ்டலில் இருக்கலாம், பல பேர் வீட்டிலேருந்து வந்திருக்கலாம். கிளம்பும்போது அம்மா கூப்பிட்டு, இந்த வாளி தண்ணி எடுத்து உள்ளே வச்சுருப்பேன், உனக்கு வேலை இல்லை, நானே அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு, ஆத்தாடி அம்மாவுக்கு இந்த வாளி தண்ணியை தூக்கி வச்சிருக்கலாமேன்னு இங்கே வந்து சிந்திக்கிறோம்ல. இங்கே சிந்திக்கக்கூடாது. அப்போவே அந்த அம்மாவுக்கு வாளி தண்ணி என்ன பண்ணியிருக்கணும், உள்ளே தூக்கி வச்சுருக்கணும். அப்பா சைக்கிளுக்கு காற்றடிச்சிட்டு வாடா, இல்லைன்னா இதை வாங்கிட்டு வாடா அப்படின்னா நம்ம அப்பாவை மதிக்காமல் ஓடி வந்து திரும்ப இங்கே வந்து கல்வி கற்றுவதனால பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அம்மாவையும் அப்பாவையும் யார் மதிக்கிறார்களோ, நன்றி, அவர்கள் ராமன். தாயே என் தெய்வம் என்ற
கோசலராமன். கண்ணாசன் பாடுறார், தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன். இப்போ அன்பு எங்கே இருந்து வருகிறதுனா, அன்பு இதயத்தின் அடிநாதத்தில் இருந்து வருகிறது. அன்பு எல்லா மனிதர்களிடத்திலும் நிறைந்து இருக்கிறது. இந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காது. இந்த அன்பு இருக்கு பாருங்களேன், எதையும் எதிர்பார்க்காது. என்கிட்ட 2 பேனா இருக்கு, பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கிறேன், என் பக்கத்தில் இருந்து எழுதுகிற பிள்ளையோடைய பேனா தீர்ந்து போச்சு, இல்லைன்னா எழுத மாட்டேங்குது, மறுக்குது, அது இப்படி இப்படி சுற்றி பார்க்குது. நான் பக்கத்தில் இருந்த டெஸ்கில் இருந்து திரும்பி பார்க்குற போது அவளுக்கு பேனா தேவைப்படும் என்று சொன்னால், எழுந்து ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு உடனே எடுத்து பேனாவை கொடுக்குறான்ல, அவன் ராமன். உடனடியாக அவன் தேவையை தீர்த்து வைக்கிறான்ல, இந்த அன்பு. நம்மை போல அவனும் பரீட்சை எழுத வேண்டும் என்ற அன்போடு செயல்படுகிறானே, அவன் ராமன். அத்தகைய அன்பு நாம் எப்போ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகம் இன்னைக்கு எப்படி மாறி போச்சு? இவனுக்கு உதவி செஞ்சால் நமக்கு என்ன செய்வான், இவனுக்கு வேலை பார்த்து கொடுத்தா நமக்கு என்ன உதவி செய்வான், இவனை பாராட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், இவருக்கு இந்த மாதிரி பணி செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி போகிற உலகம் இருக்குல்ல. இதில் மாறுபட்ட உலகம்தான் எப்படி இருக்கும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான இவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்க எந்த சிந்தனையுமே கிடையாது. நாம் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு குகனை பற்றி பேசுனாங்கள்ல அழகா. இந்த குகன் எப்படி என்றால், ராமனிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உயர்ந்த மலையிலே இருக்கிற தேனை கொண்டு கொடுத்தார் என்று சொன்னால், அவனிடத்தில் அன்பு மலை போல உயர்ந்து இருந்ததாம். ஆனால்தான் வள்ளுவன் மலையினும் மானப்பெரிது என்று சொன்னான். மலையினும் மானப்பெரிதுன்னா என்னன்னா, உயர்ந்த மலை, உயர்ந்த மலையின் மேலே இருக்கக்கூடிய தேன், ஆழமான கடலில் இருக்கக்கூடிய மீன், இதை 2ஐயும் கொண்டு படைக்கிறான். ராமன் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் இந்த மீனையும் தேனையும் கொண்டு ராமனிடத்தில் வைத்து நீ எடுத்துக்கொள். கம்பன் சொல்லுகிறான், பவித்திரம் இது என்று சொல்லுகிறான். இது பவித்திரமானது, புனிதமானது, இதை எடுத்து உள்ளவை. எதை? மீனையும் தேனையும் எடுத்து உள்ளவை. அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையாங்கிற கேள்வி நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அன்போடு குகன் கொண்டு இருக்கிற மீனும் தேனும் பவித்திரம் என்று சொல்லுகிறான். அத்தகைய அன்பாளனை ராமன் பார்க்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? இயல்பிலேயே அன்புடையவனாக இருக்கிறான். இயல்பிலேயே அன்புடையவனாக இருக்கிறான் என்பதற்கான சான்று என்னன்னா, எல்லாரும் படிக்க போகிற பொழுது ராமலக்ஷ்மண பரதசத்ருங்கிற 4 பேரும் படிக்க போவார்கள். சக்கரவர்த்தி வீட்டு பிள்ளைகள். அவர்கள் போவதற்கு நிறைய ரதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கார் மாதிரி அவங்க வீட்டு 4 பக்கமும் ரதம் இருக்கும். ஆனால் இதை மறுத்து விட்டு நடந்தே போவார்கள். ராமனிடத்திலே காரணம் கேட்டால் ராமன் சொல்லுவான், மக்களை சந்திப்பதற்கு சரியான வாய்ப்பு ரதத்திலே போக வேண்டாம், நடந்து போவதுதான். இன்னைக்கு கவுன்சிலர் அந்த கூட கார் கண்ணாடி ஏற்றி விட்டு தான் போகிறாங்க. ஆனால் ராமன் நடந்து போகிறான். நடந்து போகிற பொழுதும் வரும்பொழுதும் மக்களை பார்க்கிறான். மக்களை பார்த்து மக்களிடத்திலே பிரியமாக பேசுகிறான். அவனுக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிற தேவையில்லை, அவன் தான் அடுத்த சக்கரவர்த்தி. மக்களிடத்தில் பிரியமாக பேசுகிறான். பிரியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முதிர்ந்து போய் இருக்கிறது. அந்த குழந்தை இடத்திலே ராமனிடத்திலே இருக்கிற அன்பு முதிர்ந்து போய் இருக்கிறது என்று கம்பன் எழுதுகிறான். எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா, எது வினை எது இடர் இனிதுனும் மனையும். உங்கள் வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறாங்களா? மதிதரும் புதல்வரும் வலியர்கொல். உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? சௌக்கியமாக இருக்காங்களா? இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, 2 ஆண்கள் நானும் வைதாரா சாரும் சந்திச்சுக்கிட்டோம்னா, நாங்கள் பேசின உடனே, சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன அப்படின்னு பேசுவோம். அடுத்து தொழில் சம்மந்தமாக பேசுவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது பேசுவோம், இல்லை அரசியல் பேசுவோம். இது ஆண்களுக்குள்ள விஷயம். இப்போ ரேகா அம்மாவும் நம்ம மலர்மதி அம்மாவும் சந்திச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. சந்திச்சுக்கிட்டா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, இதுதான் பேச்சு. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, ஒரு பெண்ணும் சந்தித்து கொண்டால் முதலில் கேட்குறது வீட்டுக்கார சௌக்கியமா, பிள்ளைகள் சௌக்கியமா, அப்புறம்தான் நீ சௌக்கியமானு கேட்பாங்க. இது இயல்பு, இது தாய்மை.
ஆண்களுக்கு அந்த சிந்தனை வராது. ஆனால் இந்த தாய்மை இயல்பாக ராமனிடத்தில் இருந்தது. ஆகையினால ராமனுடைய கருணை முதிர்ந்து இருந்ததாம். அப்படி முதிர்ந்து இருந்ததினாலே ராமன் எல்லோரிடத்திலும் அன்பாக இருந்தான். ஆகையினால அந்த அயோத்தியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ராமனை இதயத்துக்குள்ளே பதித்து வைத்தார்கள். சிம்மாசனம் போட்டு வைத்திருந்தார்களாம். இப்படி சிம்மாசனம் போட்டு இருக்கிறதுனால இந்த ராமன் காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனே கம்பன் என்ன எழுதுறாரு, அங்கே இருந்த பெரியவர்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள், அழுதார்கள்னு எழுதலை. அழுதார்கள். ஆனால் அதற்கு முன்னாடி சொல்றாரு, அங்கே இருந்த கிளி அழுதது, மான் அழுதது, குயில் அழுதது, புறா அழுதது, இதெல்லாம் விட ஒன்று அழுதுதான். அப்பத்தான் கர்ப்பத்திலே உற்பத்தி ஆகி இன்னும் உருவமே பெறாமல் இருக்கக்கூடிய குழந்தை அழுததான். கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத, உருவரியா பிள்ளை அழுத, பெரியாரை என் சொல்ல வள்ளல் வனம்புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால். இது எதனால நடந்தது? நாம ஒருத்தரை சந்திக்கிற பொழுது, இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக ஆன பொழுது என்னன்னா, யாராவது நம்மள்கிட்ட அன்பா 2 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு தான் இந்த உலகம் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னா, யாராவது 2 வார்த்தை அன்பா பேச மாட்டேன். என்னப்பா நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ண, இந்த வார்த்தைக்காக இந்த உலகம் இயங்குகிறது. இந்த வார்த்தை எப்படி வரும்? அன்பு இருந்தால்தான் வரும். ஆனால் இந்த வார்த்தையே வர முடியாத அளவுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் கேமரா தான் இருக்குது, சிசிடிவி. நீங்கள் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நாம் ரயிலில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், நடந்து போகிறோம், ரோடு ஓரமாக உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு பொது இடங்களில் இருக்கோம், நாம் தண்ணி குடிக்க போகிறோம். நம்முடைய மரபு என்ன? நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குறது. ஆனால் அவன் என்ன சொல்லிடான், நீங்கள் அடுத்தவர்கள் கொடுக்கும் தண்ணீர்களை வாங்கி குடித்து விடாதீர்கள், அதிலே மயக்க மருந்து கலந்திருக்கலாம், அவர்கள் உணவை வாங்கி விடாதீர்கள், பிஸ்கட்டிலே கலந்திருக்கலாம். இப்படியே நஞ்ச கலந்து சமுதாயத்துக்குள்ளே விதைச்சிட்டோம். நாம் நம்பிக்கை என்பதே யாரிடத்திலும் இல்லை. நம்ம யாரை பார்த்தாலும் இவன் திருடனா, இவன் பொய் சொல்லுவானா, இவன் பரசை அடிச்சிருவானா, இவன் நல்லவனா, இவன் என்ன பண்ண போகிறான், இப்படி சந்தேக பார்வையாக நம்முடைய மனசை கிளறி விட்டு நாம் நம்பிக்கையானவர்களே நாம் சந்தித்தாலுமே நம்மளை நம்பிக்கையானவர்களான்னு சொல்ல தெரியாத அளவு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அப்போ அன்பாக இருப்பது என்பது இத்தனை சிக்கல்களையும் தாண்டியது. இத்தனை சிக்கல்களையும் தாண்டி நாம் இயல்பாகவே உள்ளபூர்வமாக இயல்பாகவே அன்பாக இருந்தால், அதுக்கு அன்புக்கு என்ன பெரிய அடையாளம்னா, அன்பாக பேசுவது. முதல்ல பேசுறது தான். சீதை சொல்றா, ராமனுடைய புற அழகை விட எனக்கு அவனிடத்துல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்திருந்தது. என்னன்னா, அவனுடைய புன்னகை அப்படின்னா. இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதேங்கிறா. அவன் ஒரு சிரிப்பை சிரிச்சானா, அந்த சிரிப்பு என்னாச்சான், என் உயிரை எடுத்துட்டு போச்சுங்கிறா. அப்ப சிரிப்புங்கிறது என்ன? புன்னகை என்ப ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், பார்த்த உடனே புன்னகை வாங்க அப்படின்னு சொல்றான். அந்த புன்னகை என்னன்னா, அந்த புன்னகை தான் நம்பிக்கையின் முத்திரை. புன்னகை முதல்ல ஒருத்தர் பார்த்த உடனே சிரிக்க கற்றுக்கணும். வாங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, இந்த அடிப்படை வார்த்தைகள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிற வள்ளுவன். இந்த அறிவுன்னா என்னன்னா, நாம் அறிவுன்னா பிஏ படிக்கிறது, எம்ஏ படிக்கிறது, எம்பிபிஎஸ் படிக்கிறது, அப்புறம் பிஆர்க்கு படிக்கிறது, அந்த படிப்பு இந்த படிப்பு, வக்கீல், அப்படியெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் அறிவானா? அறிவு எதுக்குன்னா பொருள் ஈட்டுவதற்கு. வள்ளுவன் ஒரு அறிவு சொல்கிறான், பிறர் துன்பத்தை எவன் தன் துன்பமாக எண்ணுகிறானோ அவன்தான் அறிவாளி. பிறருடைய துன்பம், பிறருடைய கஷ்டம், அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன அவசியமாக இருக்கிறது அப்படின்னு எப்போ ஒருத்தன் சிந்திச்சு அதை தன் துன்பமாக கருதுகிறானோ அவன்தான் அறிவாளி. அறிவினான் ஆகுவது உண்டோ பிறதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இதைத்தான் கம்பன் நமக்கு ராமன் வாயிலாக காட்டுகிறான். ராமன் நாட்டை விட்டு சென்றவன் குகனை சந்திக்கிறான். அடுத்து தானே துன்பத்தில் இருந்தாலும் சுக்ரீவனுடைய துயரை தீர்க்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறான். இவன் மனைவியை காணோம், இவனே தேடிக்கிட்டு இருக்கான். அவன் மனைவியை என்ன பண்ணுறான், மீட்டு கொடுக்குறான். இப்போ நம்மளுக்கு தலைவலிக்குது, நம்மள்ட்ட டீச்சர் சொல்கிறேன், டே ஒரு டம்ளர் டீச்சர் எனக்கு தலைவலி டீச்சர், அவனை போக சொல்லுங்க டீச்சர். இப்போ நம்மளுக்கு தலைவலிச்சா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடுத்தவனுக்கு போய் உதவி செய்ய முடியாது. நானே தலைவலி எடுக்கிறேன், இவருக்கு நான் போயா, டே போடா
ஆனால் இவன் மனைவியை பிரிந்து இருக்கிற பொழுது இன்னொருவன் மனைவியை பிரிந்து இருக்கிறவனுக்கு மனைவியை மீட்டு நாட்டை மீட்டு கொடுக்கிறான். அந்த மனநிலை இருக்கிறது அல்லவா, அதுதான் அன்பு. அப்ப சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டான், குகனை ஏற்றுக்கொண்டான். அப்புறம் எதிரியினுடைய தம்பி தேடி வருகிறான், ராவணனுடைய சொந்த தம்பி விபீஷணன் தேடி வருகிறான், சரணாகதி அடைவதற்காக வருகிறான். அவனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போனார், சிகாகோ மாநாட்டில் பேசுறதுக்காக. அங்கே இருக்கிறார். சிகாகோ மாநாட்டில் பேசுறதுக்காக பெரிய 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 பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு போகல. மெட்ராஸில் இருக்க அன்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்து பணத்தை சேர்த்து அவரை கொடுத்து கப்பலில் ஏற்றி விட்டாங்க. கப்பலில் ஏறி போயிட்டாரு. அங்கே போனால் சிகாகோவில் நடக்க வேண்டிய சர்வசமய மாநாட்டை 3 மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டான். இவர் கொண்டு போன பணம் பூரா செலவழிஞ்சு போச்சு. 3 மாதமும் பணம் செலவழிஞ்ச பிறகு வீதி வீதியாக போய் உணவுக்கு பிச்சை எடுத்து ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்து கடைசியில் 4 நாள் சாப்பிடாமல் ஒரு பார்க்கில் போய் மயங்கி விழுந்துட்டார். 4 நாளாக சாப்பிடல. அந்த பார்க்குக்கு எதிர்த்தாமல் ஒரு வசதி படைத்த பெண்மணி வேகமாக வந்து இந்த துறவியை பார்த்து இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவருக்கு உணவெல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி சர்வசமய மாநாட்டுக்கு வந்தேன். அது தள்ளி போயிருக்கிறேன், சரி எங்கள்கிட்ட இருங்க. இவங்க போய் சர்வசமய மாநாட்டில் பேசி அந்த ஆர்கனைசர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க சொன்னாங்க, எந்த நிறுவனமும் சாராத ஒருத்தரை நாங்கள் பேச அனுமதிக்க மாட்டோம். அப்போ ராமகிருஷ்ண இயக்கம் இல்லை. அப்போ விவேகானந்தர் எந்த நிறுவனத்தை சார்ந்தவர் இல்லை, தனி மனிதனை நாங்கள் அனுமதிக்க முடியாது. பிறகு அந்த அம்மாவினுடைய மிகப்பெரிய செல்வாக்கினாலே விவேகானந்தரை பேச வைக்கிறார். அந்த மாநாட்டிலையும் காலையிலேருந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. சுவாமிஜி சொல்லார், நான் அப்புறம் பேசுகிறேன். கடைசி ஆர்கனைஸ் சொல்லார், இப்போ பேசினாதாங்க விழா முடிய போகுது. அப்போ தான் சுவாமிஜி எந்திரிக்கிறார். எந்திரிச்சவர் அவ்வளவு நேரம் அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்க நாட்டு சீமான்களே சீமாட்டிகளே என்று தான் பேசிக்கொண்டிருந்தார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி தான் எல்லாரும் பேசினார்கள். ஆனால் சுவாமிஜி மட்டும் என்னுடைய அமெரிக்க நாட்டின் சகோதர சகோதரிகளே என்று தொடங்கினார். அதுக்கு மிகப்பெரிய கைதட்டல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. 3 நிமிஷம் தொடர்ந்தது என்று. சுவாமிஜி பேசி முடித்து கீழே இறங்கி வந்த உடனே கேட்டார்கள் நிருபர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு, உங்களுக்கு இந்த சிந்தனை எப்படி வந்தது? இப்போ நம்மளை மாதிரி ஆட்களை கேட்டால் என்னுடைய அறிவு, நான் அப்படி படிச்சிருக்கேன், இப்படி அள்ளி விடுவோம். ஆனால் சுவாமிஜி சொன்னார், என் தேசத்திலே ராமாயணம் என்ற ஒரு காப்பியம் இருக்கிறது. அந்த காப்பியத்தினுடைய தலைவன் ராமன். அந்த தலைவன் ராமன் காட்டிலே இருக்கக்கூடிய குகனையும் மலை மேலே இருந்த சுக்ரீவனையும் எதிரியினுடைய தம்பியாக இருந்த இலங்கையிலே இருந்த விபீஷணனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அவன்தான் எங்களுக்கு சகோதரத்துவத்தை சொல்லித்தந்தான். ராமாயணத்தினாலே ராமனாலே எனக்கு உலகத்தையே சகோதரர்களாக பார்க்கக்கூடிய சிந்தனை வந்தது என்று சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிகாகோ மாநாட்டில் சொன்ன செய்தி இது. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம்! இப்போ ஒரு பக்கம் குகன், நடுவிலே சுக்ரீவன், நிறைவிலே யார் இருக்கிறார்கள்? விபீஷணன். இப்போ தமிழ் டீச்சர் சொல்லி தருவாங்க, உதாரணம் அப்படின்னு எழுதுனா ஊனா போட்டு நடுவில் ஒரு டேஷ் போட்டு இம்மன்னா போடுவாங்க. எடுத்துக்காட்டு ஏனா போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு டூனா போடுவாங்க. இந்த மாதிரி கங்கை கரையிலே குகன், நடுவிலே கோடு போல யார் இருந்தார்கள்? சுக்ரீவன். அதையும் கடந்து இலங்கை கரையிலே விபீஷணன். எடுத்துக்காட்டுன்னு எழுதுனா 3 மட்டும் நாம் போடுவது மாதிரி கங்கை கரையிலே இருந்து இலங்கை கரை வரைக்கும் எல்லோரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெருந்தலைவன் யார்னா ராமன் தான். சொல்ல கைதட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கங்கை கரை தொடங்கி இலங்கை கரை வரைக்கும் எல்லாரையும் தன்னுடைய சகோதரர்களாக, இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறு இருக்கான்னா அதை நடத்தி காட்டியவன் ராமன். நாம ராமன்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும், அன்பாக பேச வேண்டும். இன்னொரு பெரிய விஷயம் ராமாயணத்திலே இலக்குவன், மணி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். இலக்குவன் ராமனே விரும்பியவன், ராமனே வியந்தவன்.
ஏனென்றால் 14 வருஷம் சாப்பிடலை, 14 வருஷம் தூங்கலை. இப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியுமானா இருந்து காட்டியிருக்கிறார். யோக நிலை, அந்த யோக நிலையினாலே ஆஞ்சநேயருடைய ஒரு யோக நிலையை கற்றுக்கொண்டிருந்தார். இரவு முழுக்க தூங்காமல் இலங்கையை தேடிய பொழுது தூங்காமலே இருக்கக்கூடிய ஒரு யோக கலை, யோக அபியாசத்தை ஆஞ்சநேயர் தெரிந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யோகத்தை அவன் கற்றுக்கொண்டு 14 வருஷம் தூங்காமலே இருந்தான், 14 வருஷம் சாப்பிடாமலே இருந்தான். அத்தகைய ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் உள்ளமாக, தியாகம்னா என்ன? பிறருக்காக வாழ்வது. முரளி ஐயா அன்னைக்கு 82 வந்து சேவாலயா அப்படின்னு ஒன்றை யோசிக்கலைன்னா நாமெல்லாம் எங்கெங்கேயோ இருந்திருப்போம், எங்கெங்கேயோ படிச்சிருப்போம், எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்போம், அது வேற. ஆனால் அன்று தொட்டு இன்றைக்கு 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெளியில் போயிருப்பார்கள். இத்தனை பேருக்கும் ஒரு குடை கிடைத்தது என்று சொன்னால் அவருடைய தொண்டு உள்ளம். அவர் என்ன நினைச்சாரு? தான் பிறருக்காக உதவ வேண்டும். ஒரு டீச்சர் வகுப்பில் பாடம் நடத்தினார்கள். பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் வித்தியாசமான டீச்சர், அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு கையில் ஒரு பிரெட்டை கொடுத்தாங்க. இந்த பிரெட்டை கொடுத்துட்டு இந்த பிரெட்டை எப்படி சாப்பிட்டா சுவையாக இருக்கும்னு சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தண்டையாக சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னான், மிஸ் இதில் வந்து தக்காளி ஜாம் இருக்குது பாருங்க, அதை தடவி சாப்பிட்டுங்களேன், சூப்பராக இருக்கு. என்ன சார் பசிக்கிற நேரத்தில் நீங்கள் வேறு எதை ஞாபகப்படுத்துறீங்க? இன்னொருத்தர் சொன்னால், இதில் வெண்ணெயை தடவி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சார் இவனுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியல சார், 2 இனிப்பு சார், கொஞ்சம் ஊறுகாயை வச்சு பாருங்க சுள்ளுன்னு இருக்கும்னா. இன்னொருத்தர் சொன்னான், சார் இவன்லாம் பழைய காலத்தில் இருக்கான், பர்கர் பார்த்துருக்கீங்களா? பர்கர், அதை 2ஐயும் வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சு அப்படி உள்ளே வச்சு அப்படி ஒரு கடி கடிச்சா கறக்குன்னு இருக்கும் சார். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சொல்கிறான். ஆனால் நம்ம சேவாலயாவில் படித்தவன் அவன் சொன்னான், இந்த பிரெட்டை 2ஆக பிரித்து என் நண்பனுக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரெட்டு இன்னும் சுவையாக இருக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தான் மட்டும் சாப்பிட்றதில்லை, தான் மட்டும் வாழ்றதில்லை, தான் மட்டும் இருக்கிறதில்ல, தான் வாழுகிற பொருள் இன்னொருத்தருக்கும் கொடுத்து வாழ வைப்பது. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உணவை மற்றொருவருக்கு பகிர்ந்து கொடுப்பது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு கொடுப்பது. சில பேர் இருக்கான், என்கிட்ட 2 கார் இருந்தால் நான் இன்னொரு காரை கொடுத்துருவேன், என்கிட்ட 2 வீடு இருந்தால் இன்னொரு வீடை கொடுத்துருவேன், என்கிட்ட 2 மோட்டர் சைக்கிள் இருந்தால் இன்னொரு மோட்டர் சைக்கிள் கொடுத்துருவேன். அதெல்லாம் சரிதான்டா, உனக்கிட்ட தான் 2 அருமையான சட்டை இருக்கே, இன்னொருத்தனுக்கு ஒரு சட்டையை கொடு. அது 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 தேவையில்லை. என்னிடத்தில் இருப்பதை நான் கொடுப்பது என்பது யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல, நானாக கொடுக்கணும், நானாக. அதனால்தான் வள்ளல் என்று சொன்னார் ராமனை. எங்கே கொண்டு வந்து சொல்லுகிறார்கள் வள்ளல் என்றுனா, ராவணன் எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிற்கிறான். அப்ப கம்பன் எழுதுகிறான், அவனிடத்துல எல்லா ஆயுதமும் போய்விட்டது, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றான் ராமன். அப்படி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ற பொழுது ராமனுடைய வீரத்தை அந்த பாட்டில் சொல்லாம கோசல நாட்டு வளத்தை அந்த பாட்டில் சொல்றார். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கணும்? ராமன் இத்தகைய வீரம் பொருந்திய ராமன், எதிரியினுடைய ஆயுதங்களை முழுமையாக கவர்ந்து விட்ட ராமன், எதிரியை நிராயுதபாணியாக ஆக்கிய ராமன், இப்படிதான் சொல்லியிருக்கணுமே தவிர இப்ப என்ன இங்க வந்து சொல்றாரு? நாகிழங்கமுகின் வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல், ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயினை கண்டனை இன்று போய் போறற்கு நாளை வா என நல்கினன். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, ஏன்னா உன்னோட ஆயுதம் இல்லாதவனை நான் கொல்ல முடியாது, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவன் வீரத்தை சொல்லாமல் கோசல நாட்டு வளத்தை ஏன் சொன்னார் என்று சொன்னால், இப்ப கூட ராவணன் மனம் திருந்தி சீதையை விட்டு விட்டால் இலங்கை ஏற்கனவே விபீஷணனுக்கு கொடுத்ததுனால என்னுடைய கோசல நாட்டையே நான் உனக்கு தந்துட்டு காட்டிலேயே கூட இருந்துருவேன்னு ராமன் சொல்றானா. அத்தகைய மிகப்பெரிய வள்ளல் தன்மை, தன்னுடைய தேசத்தையே தன் எதிரிக்கும்
அவனுடைய தேசத்தை அவனுக்கு தம்பிக்கும் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை பொருந்தியவனாக ராமன் இருந்தான் என்று சொன்னால், ராமனுடைய வள்ளல் தன்மை, அன்பின் உச்சத்தை நாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எது இன்பம்னா பிறருக்கு கொடுப்பது இன்பம், எது இன்பம்னா பிறருக்கு ஆறுதல் சொல்வது இன்பம், எது இன்பம் என்று சொன்னால் பிறரை வாழ வைப்பது இன்பம், எது இன்பம் என்று சொன்னால் எல்லோரோடும் அன்பாக இருப்பது இன்பம். அதுதான் ராமன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், ராமன் என்றால் யாரெல்லாம் அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் ராமன், யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ராமன், யாரெல்லாம் பெற்றோரை மதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ராமன், யாரெல்லாம் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் ராமன், யாரெல்லாம் எதிரியை கூட மன்னிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ராமன், யாரெல்லாம் இந்த உலகத்திலே எல்லோரையும் சகோதரர்களாக கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் ராமன். இதுக்கு அடிப்படை என்ன? அன்பு, அன்பு, அன்பு. இந்த அன்பு என்ற 3 எழுத்து நம்முடைய இதயத்திலும் ராமன் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நம்முடைய தெய்வத்தின் காரணமாக நம்முடைய இதயத்திலே வந்து விழுந்து விடும் என்று சொன்னால், இந்த அன்பாலயம் போல 1000 அன்பாலயங்கள், இந்த சேவாலயம் போல 1000 சேவாலயம் இந்த தேசத்திலே தொண்டுக்காக முளைக்கும். அதனை நீங்கள் எல்லோரும் முளைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பானதொரு உரையை அன்பின் வடிவமே ராமன்னு பேசிய அன்பின் வடிவமான இலக்கிய மேகம் அவர்களுக்கு உங்கள் பலமான கரவொலியோடு அவருக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். ரொம்ப நல்ல கரவொலி, ரொம்ப சிறப்பான ஒரு உரை. ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கல்வித்துறையினுடைய தலைவர் திருமதி விஜயா அவர்களுக்கு மாணவர் கம்பர் கழகத்தின் அன்பின் அடையாளமாக பொன்னாடையும் நூல் பரிசும் வழங்கி கௌரவிக்கிறோம். நூல் பரிசினை வழங்குவதற்கு எங்கள் புரவலர்கள் இருவரையும் இலக்கிய மேகம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அக்கா போற்றுதலுக்குரிய நிர்மலா அவர்களுக்கு எங்கள் புரவலர்கள் இருவரும் நூல் பரிசும் இலக்கிய மேகம் அவர்கள் பொன்னாடையினும் அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். கொரோனா கால இடைவெளியின் போது மாணவர் கம்பன் கழகம் உலக அளவிலான சர்வதேச பேச்சு போட்டியை நடத்தியது. அதில் நடுவராக பங்கேற்றிருந்தவர் நமது பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி காஞ்சனா அவர்கள். அவருக்கான சான்றிதழை நம்முடைய துறை தலைவர் அவர்களிடம் கரத்திடம் ஒப்படைக்குமாறு வைதாராமூர்த்தி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். நம்முடைய புரவலர் அவர்களை தொடர்ந்து அப்போது எங்கள் அந்த சர்வதேச பேச்சு போட்டியில் நிறைவு சுற்றில் இலங்கை, ஓமன், மஸ்கட், யுஎஸ், அமெரிக்காவிலிருந்தெல்லாம் பங்கேற்ற அந்த மாணவர்களுடைய நிறைவு சுற்றில் நடுவராக இருந்த தலைமை நடுவராக இருந்தவர் இலக்கிய மேகம் நான் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். அவருடைய சான்றிதழை இப்பொழுது வைதாராமூர்த்தி அவர்களும் என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களும் இணைந்து வழங்குகிறார்கள். 2020 நடைபெற்ற போட்டி இது. அப்பொழுது தலைமை நடுவர்களில் ஒருவராக இருந்தவர் எங்கள் வைதாராமூர்த்தி அவர்கள். அவருக்கான சான்றிதழை இலக்கிய மேகம் அவர்களும் எங்கள் என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களும் இணைந்து வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். நிறைவாக நன்றியுரை ஆற்றுவதற்கு எங்கள் மாணவர் கம்பர் கழகத்தின் இணை செயலாளர் ரேகாமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி உரைக்கு முன்னாடி நம்முடைய நினைவு பரிசு கொடுப்பதற்காக சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு திருமதி மலர்மதி அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். தொடர்ந்து புரவலர் வைதாராமூர்த்தி அவர்களுக்கு ஆசிரியர் நிர்மலா அவர்கள்
இணை செயலாளர் ரேகாமணி அவர்களுக்கு வழங்குகிறார். சேவாலயாவின் மகாகவி பாரதியார் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நிகழ்த்தும் கல்வி வாயில்தோறும் கண்ணீர் தமிழ் என்கின்ற நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. ஒரு நிகழ்ச்சி சிறக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பு விருந்தினர்களை விட அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவங்களை விட அமர்ந்து கேட்பவர்கள் தான். ரொம்ப அழகாக இந்த பசியையும் பொருட்படுத்தாமல் ரொம்ப அழகாக உட்காந்து ரசிச்சிங்க. நீங்கள் ரசிக்கிறத பார்க்கும் பொழுது இன்னும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் தூண்டுது. கவலைப்படாதீங்க, நன்றி உரை தான் பேசுகிறேன், அதனால் சீக்கிரமே முடிச்சிருவேன். இந்த ஒரு சேவாலயா எப்படி உருவாச்சு, எத்தகைய மாணவர்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி பேசின சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுபோல் சேவை மனப்பான்மையோடு இந்த ஒரு குழுமத்தை நிகழ்த்தி பல மாணவர்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் முரளிதரன் சார் அவர்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அனுமதி வழங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இடம் கொடுத்து ஒரு நல்ல அழகான ஒரு சுவைஞர்களையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நிறைவடைவதற்கு காரணமாக இருந்த முரளிதரன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார், முரளின்னு பேர் வச்சாலே வள்ளலாக தான் இருப்பாங்களோ என்னமோ. முரளி அப்படிங்கிற பேருக்கு நிறைய பொருள் நம்ம சிறப்பு விருந்தினர் சொன்னார். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நிறுவனர் கலைமாமணி முரளி சார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் முற்றோதல் 7 மாணவர்களும் ரொம்ப அழகாக 5 பாடல்களை எடுத்துக்கிட்டு அதை அழகாக சீர்பிரித்து ரொம்ப அருமையாகவே சொன்னாங்க அந்த 7 மாணவர்களுக்கும். அதுக்கு பின்னாடி வந்தவங்க அப்படியே தீபாவளி பட்டாசு வெடித்தது போல் அப்படியே சரவெடி மாதிரி 3 பேரும் தன்னை கவர்ந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அந்த 10 மாணவர்களுக்கும் அவர்களை மிக சிறப்பாக தயார் செய்த தமிழாசிரியர் வளர்மதி அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் மிக சிறப்பாக வரவேற்புரை ஆற்றிய நிர்வாக தலைமை ஆசிரியர் திருமதி நிர்மலா மேம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த துறை தலைவர் கல்வித்துறை திருமதி விஜயா மேம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. ஆசிரியர் காஞ்சனா மேம் அவர்கள் இப்போ இங்கே இல்லை அப்படின்னாலும் இந்த நிகழ்ச்சி தொடங்கந்திலிருந்து மிக சிறப்பான ஏற்பாடை நமக்கு செய்து கொடுத்த காஞ்சனா மேம் அவர்களுக்கு நன்றி. எங்கள் மாணவர் கம்பர் கழகத்துக்குள்ளே நான் என்னுடைய கணவர்லாம் உங்களை மாதிரி ஒரு மாணவர்களாக உள்ள நுழைஞ்சவங்க தான், நிறைய பரிசுகள் வாங்கினவங்க. இன்றைக்கி இந்த அமைப்போடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா எங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருந்த எங்கள் புரவலர்கள் இரட்டையர்கள் போல எங்களுக்கு எப்போவுமே தமிழுக்கு கிடைத்த திரு என்ஆர் வெங்கடேஸ்வரன் சார் அவர்களுக்கும் திரு வைதாரா மூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அமைப்பினுடைய செயலர் திருமதி பத்மா மோகன் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியல, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்து அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிகழ்ச்சி எப்படி சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து மிக சிறப்பாக ஒரு தொகுப்புரையை வழங்கிய இணை செயலாளர் திரு கோ மணி அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மென்மேலும் உங்களுடைய இந்த திறமைகள் வளரட்டும். மாணவர் கம்பர் கழகம் அதற்காக பல வாய்ப்புகளை உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நிறைய போட்டிகளில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஒரு எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு பேச்சாளராக நீங்கள் வரணும். இன்றைக்கி ராமன் அன்பின் வடிவம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு பொழிவு இல்லையா? பசி நேரத்தில் கூட அந்த பசி மயக்கம் நமக்கு தெரியாதது போல் ரொம்ப அழகாக ராமனை பற்றி, ராமன் எந்தெந்த தளங்களெல்லாம் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டினான் அப்படின்னு ஒரு தலைவனா, காதலனா, கணவனா, ஒரு மகனா, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அரசனா எப்படியெல்லாம் இருந்தான் அப்படின்னு தன்னுடைய பொழிவின் மூலமாக நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் தேவையான நற்பண்புகளை இங்கு விதைத்த நம் சிறப்பு விருந்தினர் இலக்கிய மேகம் ந ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்து கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. ரேகாமணி மேடம் சொன்ன மாதிரி
இவ்வளவு ஒழுக்கமான பிள்ளைகளை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். சேவாலயாவில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருக்கிறத மற்ற பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் மிகச்சிறந்த உதாரணம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டுவோம். நல்ல முறையில் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டமைத்து உருவாக்கி வர அத்தனை விழுதுகளாக வேறாக இருக்கிற அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண். அனைவரும் எழுந்து நிற்கலாம். जनहन मनहति नायक जय गे भारत भाग्य विदादा पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे कागे तव जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विदादा जय गे जय गे जय गे जय 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 गे. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.